அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் இயேசு கிறிஸ்துவினால் நிறைவாய் பூரணமாய் உண்டாவதாக. நாம் இந்த நேரத்தில் எழும்பி நின்று நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக 2 வேத பாகங்களை நாம் வாசிப்போம். முதலாவது நாம் வாசிக்க வேண்டிய பாகம் யோபின் சரித்திரத்தில் 19வது அதிகாரத்தில் 23ஆம் வசனம் முதல் 27 வரை. The book of Job, chapter number 19, verse from 23 to 27. இன்னொரு வேத வசனம் எபிரேயர் 6:17 முதல் 20 வரை. 2 வேத பாகங்கள். யோபின் சரித்திரத்தில் உள்ள வசனத்தை நாம் இப்பொழுது வாசிப்போம். நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே உளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்களால் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. எபிரேயர் 6வது அத்தியாயத்தின் 17 முதல் 20 வரை. அந்தப்படி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளே போகிறதுமான ஆத்தும நங்கூரமாக இருக்கிறது. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். தேவன் இந்த வேத வாக்கியங்களை இந்த மாலை நேரத்தில் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். இரத்தம் சிந்தினார், நான் பரிசுத்தமானேன். என் மீட்பர் இரத்தம் சிந்தினார், நான் பரிசுத்தமானேன். அவர் எனக்காய் உயிர் கொடுத்தார், நான் மறுரூபமானேன். என் மீட்பர் இரத்தம் சிந்தினார், நான் பரிசுத்தமானேன். அவர் பாதை ஜீவ ஒளியா, என் இதயம் தேடுதே. அவ வார்த்தை ஜீவ ஊற்றாம், என் இதயம் நாடுதே. அவர் பாதை ஜீவ ஒளியா, என் இதயம் தேடுதே.
இதயம் நாடுதே, என் இதயம் நாடுதே, என் மீட்பர் இரத்தம் சிந்தினார், நான் பரிசுத்தமானே. அவர் எனக்காய் உயிர் கொடுத்தார், என் உள்ளம் போற்றுதே. அவர் என்னோடென்றும் இருப்பார், என் உள்ளம் வாழ்த்துதே. அவர் எனக்காய் உயிர் கொடுத்தார், என் உள்ளம் போற்றுதே. அவர் என்னோடென்றும் இருப்பார், என் உள்ளம் வாழ்த்துதே, என் உள்ளம் வாழ்த்துதே. என் மீட்பர் இரத்தம் சிந்தினார், நான் பரிசுத்தமானே. அவர் எனக்காய் உயிர் கொடுத்தார், நான் மறுரூபமானே. என் மீட்பர் இரத்தம் சிந்தினார், நான் பரிசுத்தமானே. எங்களை மறுரூபமாக்கும்படி எங்களுக்காக சிலுவையில் மரித்த எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய இரக்கத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் சிலுவையில் சிந்தி நம்முடைய மாசற்ற தூய இரத்தத்திற்கு நன்றி கர்த்தாவே. அதன் பயனை எங்கள் வாழ்வில் நாங்கள் அடைய ஒரு நல்ல பாக்கியமான வேளையை எங்களுக்கு நீர் தந்ததற்காக நன்றி. இந்த மாலை நேரத்திலே உம்முடைய திருவசனத்தை கேட்க வந்திருக்கிற எங்களை உம்முடைய வல்ல கரத்திலே சமர்ப்பணம் பண்ணுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு இடைபடும் பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் திருநாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன், ஆமென். உட்காருவோம். நாம் வாசித்த இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே இந்த மாலை நேரத்தில் உங்களோடு பேச விரும்புகிற தேவனுடைய நல் வார்த்தை, சிலுவையினால் உண்டாகும் நம்பிக்கை. சிலுவையினால் உண்டாகும் நம்பிக்கை. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் நம்மை அநேக விஷயங்களில் நம்பிக்கை இழக்க வைக்கிற ஒரு உலகமாய் இருந்து கொண்டிருக்கிறது. மனிதன் அநேக விஷயங்களை வாழ்விலே தன் வாழ்வின் ஆதாரமாய் அவன் உறுதியாய் நம்பிக்கொண்டிருக்கிற நிறைய விஷயங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அவன் கையை விட்டு அவனை நழுவி போகிறது. அவன் நம்பிக்கையற்றவனாய் வாழ்விலே திகைத்து போகிறான். அநேகர் நம்மளோடு பேசும்போது நமக்கு சில நேரங்களிலே நம்பிக்கை கொடுப்பார்கள். நான் இருக்கிறேன், நீ பயப்படுற. இப்படி மனைவியினிடத்தில் சொன்ன கணவன்மார், கணவனிடத்தில் சொன்ன மனைவி, பிள்ளைகளிடத்தில் சொன்ன பெற்றோர், பெற்றோரிடத்தில் சொன்ன பிள்ளைகள், உறவுகள், நண்பர்கள். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் காயங்கள் எவ்விதமாய் மாறும் என்பதை நாம் அறியோம். இந்த பக்தனாகிய யோபினுடைய வாழ்க்கையில் அவன் எல்லாவற்றை இழந்து நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையில் வந்து நிற்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு நம்பிக்கையின் மீட்பர் என்பதை அவன் உணர்ந்தவனாக இருந்தான். அப்ப இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு தேவன் சில நல்ல விஷயங்களை தேவன் நமக்கு தந்திருந்தாலும்
நமக்கு இறுதியான உறுதியான ஒரே நம்பிக்கை அவர் ஒருவர் மாத்திரமே. அப்ப இயேசு ஏன் சிலுவையிலே மரித்தார் என்கிற ஒரு கேள்வியை எழுப்பும் பொழுது அந்த கேள்விக்கு பதிலை ஒரு வரியில் எழுத முடியாதுங்க. அதுக்கு அநேக காரணங்கள் இருக்கிறது. அதிலே ஒன்றுதான், எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழந்து நிற்கிற ஒரு மனுஷனுக்கு இறுதி நம்பிக்கை, த ஃபைனல் ஹோப் என்று சொன்னால் அது அவர் ஒருவர் தான். நம்மளை போன்ற கிறிஸ்தவ இறை நம்பிக்கை இல்லாமல் வேற்று இறை நம்பிக்கையில் இருக்கிறவங்க கூட, உதாரணத்துக்கு ஒரு மருத்துவரை கூட எடுத்துக்கொள்வோம். அவர் எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு பாருங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, என்னென்னமோ செய்கிறார். ஆனாலும் ஒரு நிலை வரும்போது அவர் சொல்கிறாரு, நான் எல்லாம் முயன்றுட்டேங்க, கடவுள் தாங்க உங்களுக்கு கடைசியில். அப்போ எல்லா மனிதனுடைய இருதயத்துக்குள்ளும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நம்மளை கடைசியிலே நமக்கு காக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையின் துருகமாய் தெய்வம் இருக்கிறார் என்பதை. ஆனால் பிற இறை நம்பிக்கையில் உள்ளவர்கள் தெய்வம் ஒருவர் இருக்கிறார் என்கிறதை நம்பினாலும் அந்த நம்பிக்கையை அவர் எந்த விதமாய் தருகிறார் என்கிறதற்கான ஒரு நிச்சயமற்றவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற உங்களுக்கும் எனக்கும் அந்த நம்பிக்கை கல்வாரி சிலுவையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் சிலுவையில் நமக்காக செய்த தியாகம், சிந்தின இரத்தம், அவர் பட்ட பாடுகளாலே உங்களுக்கும் எனக்கும் ஒரு அற்புதமான நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும்போது, நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாக ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்கள். அந்த 2 மாறாத விசேஷங்களில் ஒன்று என்னவென்றால், ஒன்று அவருடைய வாக்குத்தத்தங்கள், இன்னொன்று அவர் இட்ட ஆணை. வேதம் அந்த இடத்திலே சொல்லுகிறது, ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. பேசிக்கிட்டே இருக்கலாம், ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ நேரம் இழுக்கிறது ஆர்கியூமெண்ட்டை? ஏதாவது ஒரு புள்ளியில் எதை முற்றுப்புள்ளி வைக்கணுங்க, வாக்குவாதத்தை முற்றுப்புள்ளி வைக்கணும். அப்போது ஒரு தீர்வு காணப்படாத விவாதங்களுக்கு அந்த நாட்களிலே அவர்கள் கடைபிடித்த ஒரு முறைமை என்னவென்றால், எப்போ நம்ம இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறோம், எதுலேயுமே ஒரு முடிவு வர மாட்டேங்குது, நீ சொல்கிறது சரியா நான் சொல்கிறது சரியா வரலை, ஒன்று செய்வோம், நம்ம எல்லாரிலும் பெரியவர் ஒருவர் இருப்பார், அவர் பெயரில் ஆணையிட்டு கொடுப்போம். அப்போ ஆணையிடுதல் தான் சகல விவாதத்திற்கும் முடிவு. அப்போ மனுஷன் பாவத்தில் விழுந்தபோது அவனை மீட்பதற்கு என்ன செய்யலாம் என்கிற நிலை வரும்போது, தன்னிலும் ஆணையிடுகிற பெரியவர் ஒருவரும் இல்லாததினாலே தேவன் தமது பேரில் தானே ஆணையிட்டு கொண்டு அந்த ஆணையிடுதலை மூலமாய் அவர் ஏற்கனவே உரைத்த வாக்குத்தத்தங்களை கொண்டு எல்லாவற்றையும் நிறைவாக்கி நமக்கு ஒரு நம்பிக்கை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆணையிடுதலுக்கு முன்னால் வாக்குத்தத்தம் தான் கொடுக்கப்பட்டது. மனிதன் பாவம் செய்த பொழுது தேவன் ஆணையிடவில்லை, ஆனால் அவர் தந்தது வாக்குத்தத்தம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் என்ன உண்டாக்குவேன்? பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை என்ன பண்ணுவார்? அந்த அவர் என்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்று உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற தேவனாகிய நான் ஒரு நாள் மாம்சத்தில் பாலகனாக நான் பிறந்து வளர்ந்து சிலுவைக்கு சென்று நான் இரத்தம் சிந்தி சாத்தானுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் என்ன செய்வேன்? அழித்து அவன் தலையை என்ன பண்ணுவேன்? நசுக்கி போடுவேன் என்கிற வாக்குத்தத்தம் முதலாக ஏதேன் தோட்டத்தில் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்தபோது தம்மிலும் ஆணையிடுகிற ஒருவரும் இல்லாததினாலே தமது பேரில் தானே என்ன செய்தார்? ஆணையிட்டு கொண்டார். ஆனால்
வேதாகமத்திலே சில வசனங்களை வாசிக்கும்போது அவரிலும் பெரிய ஒருவர் இருந்து அவரை அனுப்பினது போன்ற ஒரு காட்சி அந்த அந்த வசனத்தில் காணப்படும். தமது ஒரே பேரான குமாரனை அனுப்பி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அனுப்பி என்கிற சொல்லை படிக்கும்போது நம்ம எல்லாருக்கும் என்ன ஒரு உள் உணர்வு உண்டாகும். அப்போ அனுப்பப்பட்ட ஒருவரை ஒருவர் அனுப்புகிறார் என்றால் அனுப்பப்பட்டவர் அனுப்பினவர் அனுப்பப்பட்டவரில் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நிச்சயமாக இவர் பெரியவர் தான். எதன் நிலையில் என்றால் அவர் எடுத்த அந்த குமாரத்துவத்தின் அடிப்படையில் அவர் பெரியவராக இருக்கிறார். ஆனால் தேவத்துவத்தின் என்கிற நிலைமையில் இவரிலும் அவர் பெரியவர் அல்ல. காரணம், தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் இவருக்குள் இருந்ததனாலே அவர் ஆணையிடுவதற்கென்று அவர் யாரையும் தமக்கு மேலாக வைத்திருக்கவில்லை. தமது பேரில் தாமே அவர் என்ன செய்து கொண்டார்? ஆணையிட்டு கொண்டார். இந்த தெளிவு இல்லாவிட்டால் இன்னொரு நபர் ஒருவர் இருந்து யாரோ ஒருத்தரை ஆணையிட்டு அனுப்புவது போன்ற ஒரு காட்சி அந்த இடத்திலே காணப்படும். அப்போ ஆண்டவர் படைப்பின் மூலமாய் சில ஆற்றலை தேவன் அவனுக்குள் வைத்தார், அவனுக்கு வெளியே வச்சார். வெளியே வைத்த ஆற்றல் இன்னும் அது நமக்கு பயன் கொடுத்து கொண்டிருக்கிறது. காலையில் உதிக்கிற அந்த சூரியன் அவ்வளவு ஒரு அருமையான ஒரு ஆற்றல். அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளிக்கற்றைகள், அந்த யூவி லைட்ஸ் என்ன பண்ணுன்னா அது எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மாற்றங்களை அது நம்மளுடைய காற்று மண்டலத்தில் அது உருவாக்கி கொண்டு இந்த பூமியில் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் அது ஒரு விதமான உயிரை, ஜீவனை அது என்ன செய்து கொண்டு இருக்குதுங்க? கொடுத்து கொண்டு இருக்கிறது. சில நேரங்களில் காலையில் பார்க்கும்போது செடியெல்லாம் வாடி இப்படி இருக்கும், தண்ணி ஊற்றும், ஆனாலும் இப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த சூரிய ஒளி பட்டவுன்னு அது என்ன செய்யுங்க? அப்போ அதிலிருந்து ஒரு 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 ஜீவன் அதிலிருந்துக்குள்ளே என்ன செய்கிறதுங்க? வருகிறது. அப்போ தேவன் மனிதனுடைய நன்மைக்காக அநேக ஆற்றல்களை, God has created a lot of energy source outside the human. மனிதனுக்கு வெளியே ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார். அது படைத்த நாளிலிருந்து இன்று வரை அது என்ன கொடுக்கிறது? பயன் கொடுத்து கொண்டிருக்கிறது. கூலிங் கிளாஸ் இல்லாத காலத்திலே மோசேக்கு கண் பார்வை நன்றாக தெரிந்தது. ஆனால் இன்றைக்கு என்ன சொல்கிறான்? வெளியில் போனால் என்ன போட்டுக்கோங்கிறான்? கூலிங் கிளாஸ் போட்டுக்கோங்கிறான். ஆனால் உண்மையாகவே அது போடுறது தான் கெடுதலை ஒழிய அந்த சூரிய வெளிச்சத்தின் ஒளி நம்முடைய கண்களுக்கு நம்முடைய கண்களை அது இன்னும் தெளிவாக்கும். ஒரு நேரம் என்னன்னா, அந்த பிரகாசமான வெளிச்சம் ஒரு அசௌகரியத்தை உண்டு பண்ணுறதுக்கு, அந்த அசௌகரியத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? போட்டுக்கலாமா ஒழிய சூரியன் என்றைக்கும் கெடுதல் இல்லைங்க. அது பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் அதை நம்மளை என்ன பண்ணாது? சேதப்படுத்தாது, நம்மளை சேதப்படுத்தாது. அப்போ இது எல்லாமே தேவன் உருவாக்கின எனர்ஜி. அது மனிதனுக்கு தேவை. அதில் உள்ள ஆற்றலை தேவன் மனிதனுடைய பிரயோஜனத்துக்காக அது வைத்து ஆண்டவர் மனிதனை ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கெல்லாம் இந்த சம்மர் வெக்கேஷன் வந்தாலே ஏண்டா இந்த நாள் வருது வேக்காடு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வெளிநாட்டில் போனீங்கன்னா அவனுக்கு அடிக்கிற குளிருக்கும் அந்த ஐஸுக்கும் எப்படா வெயில் முகத்தை பார்ப்போம். அழுமூஞ்சி மாதிரியே இருக்கும். காலையில் எழுந்து நீங்கள் வெளியே போய் பார்த்தீங்கன்னா அப்படியே இருட்டி மேகமும் மூதுமா, எந்த நேரம் மழை பெய்யும், எந்த நேரம் ஸ்னோ விழுவும், ஒன்றுமே என்ன பண்ணாதுங்க தெரியாது. என்றைக்காவது ஒரு நாள் ஒரு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு சூரிய வெளிச்சமான ஒரு பகலை அவர்கள் காணும் பொழுது அவர்கள் எல்லாரும் இயல்பாக சொல்லுகிற ஒரு கருத்து, டுடே வி ஹாவ் அ வெரி நைஸ் டே, குட் டே அப்படின்வான். நமக்கு எப்போ நைஸ் டே தெரியுமா? இந்த மழை பெஞ்சிட்டு ஒரு மாதிரி இருக்கும் பாருங்க, அன்னைக்கு பார்த்து நம்ம வீட்டம்மா வந்து கேட்பாங்க, என்னங்க சமைக்க? ஒன்றும் இல்லை, ஒரு ரசமும் கருவாடு வைங்க, அந்த மலைக்கு சாப்பிட்டு பேசாமல் படுக்கலாம். அப்போது ஒரு காரியம் ஒரு இடத்துல மிக எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்போது அதை யாரும் என்ன பண்ணுறதில்ல, விரும்புறதில்ல. ஆனால் இதுக்காக நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க? அந்த குளிர் பிரதேசங்களை நோக்கி எல்லாரும் பயணிக்கிறாங்க. ஆனால் குளிர் பிரதேசத்தில் கோடை காலம் வரும்போது அந்த வெயிலை நோக்கி அவன் என்ன செய்கிறாங்க? ஓடி வந்து
கடற்கரைகள் எல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு சன் பார்த்துன்னு என்ன செய்வான், அப்படியே படுத்திருப்பான். ஏன்னா அந்த யூவி லைட் எதுக்குள்ளே பாயணுமா, சரீரத்துக்குள்ளே பாயும்போது அது எனக்கு நல்ல ஒரு மாற்றத்தை, எனர்ஜியை கொடுக்குது. மனிதனுக்கு வெளியே இவ்வளவு ஆற்றலை வைத்தவர் மனிதனுக்குள்ளும் சில ஆற்றலை வைத்தார். தமது சாயலை வைத்தார், தமது ரூபத்தை வைத்தார், தமது வல்லமையை வைத்தார், தமது அதிகாரத்தை வைத்தார். ஆனால் மனுஷன் எல்லாவற்றையும் தன் பாவத்தினால் என்ன செய்தான், இழந்து போனான். இப்போ இழந்து போனதற்கு காரணம் கேட்பார் பேச்சை கேட்டதுனால. அப்போது பிசாசனுடைய தந்திரமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தேவன் கொடுக்கிறவர், ஆனால் நம்ம ஆள், அந்த ஆள் வந்து என்ன பண்ணுறவனா இருக்கிறதை எடுக்கிறவன். ஆனால் அவன் எடுக்க வரும்போது கொடுக்குறவன் மாதிரி வருவான். இங்கே தான் நம்ம ஆட்கள் என்ன பண்ணிடுறாங்க, ஏமாந்துடுறாங்க. கொடுக்குறான் நம்ம, அப்போது அவன் சொல்கிறபடி நம்ம செஞ்சு பார்ப்போமே. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் அவன் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன். அப்போ போலித்தனமான ஒரு ஆஃபரை கொடுத்து இருக்கிறத இழக்க செய்கிற ஒரு வேலையை செய்கிற தந்திரசாலி தான் யாருங்க, பிசாசு. அவன் அன்னைக்கு ஆதாமினிடத்தில் ஏவாளிடத்தில் வந்து பேசும்போது, குறிப்பாக ஏவாளிடத்தில் பேசும்போது என்ன சொல்ல, இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் யாரை போலாவீர்கள், தேவர்களை போலாவீர்கள், உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று. ஏதோ அவன் இப்போ இருக்கிறத விட ஒரு மேலான இடத்திற்கு போவது போன்ற ஒரு மாயையான காட்சி அவர்களுக்கு முன்னால் காட்டுறான். அப்படியா அப்படின்ட்டு கொஞ்சம் அதுக்கு கண்ணை மூடி செவி கொடுத்ததுனால நடந்தது என்ன, ஒன்றும் மேலெல்லாம் போல இருக்கிறதும் இழந்தான். அப்போ பிசாசனுடைய செயல்பாடுகளை வேதத்தில் நீங்கள் படிக்கும்போது அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தந்திரசாலி, அவன் திருடன். முதல்ல அவனுக்கு வச்சிருக்கிற பேர் என்னது, அவன் திருடன், கொல்லுகிறவன், அழிக்கிறவன். இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிற அவன் பொய்யனும், பொய்க்கு ஒரு நல்ல காரியமும் அவன்கிட்ட கிடையாது. ஆனால் அந்த திருட்டு வேலையையும், அழிக்கிற வேலையையும், கொல்லுகிற வேலையையும், பொல்லையையும் நம்மிடத்தில் கொண்டு வரும்போது, நான் உங்களுக்கு ஏற்கனவே பிரசங்கத்தில் பலமுறை சொல்லியிருக்கிறேன், பிசாசு நீங்கள் நினைக்கிற மாதிரி கருப்பு ட்ரெஸ்ஸு போட்டு பல்லு நீளமாக வச்சுக்கிட்டு இந்த கொம்பு கும்பெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த ஸ்கூலில் நாடகத்திலலாம் பேய் வேஷம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் அவன் வரமாட்டான். அவன் வரும்போது ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு பைபிளை தூக்கிட்டு தான் வருவான். என்னன்னா நம்மளை கவுக்கணுன்னா நம்மளை எந்த விதத்தில், எந்த முகமூடிக்குள்ளே வந்தால் நம்மளை கவுக்கலாங்கிறது யாருக்கு நல்லா தெரியும், பிசாசுக்கு நல்லா தெரியும். இப்போ என்ன எடுத்துக்கோங்க, நான் ஒரு ஊழியக்காரன், யாரோ ஒரு இந்து சாமியார்னு வச்சுக்கோமே, அவர் ஒரு காவி வஸ்திரம் தரித்து உத்தராட்சம் போட்டு பட்டக்கிட்டெல்லாம் போட்டு வரார் வாசலில். ஒரு மனிதனுக்கு மனிதனாக நம்ம பேசலாம், ஆஸ் அ ஹியூமன் பீயிங். என்ன உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம பேசலாம். இல்லைங்க, என் மனசில் சில கருத்துக்கள்லாம் இருக்குது, உங்கள்கிட்ட சொல்லணும் வரான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வேணால் சொல்கிறத நான் கேட்க முடியாது, நான் சொல்கிறத வேணால் நீங்கள் உட்காந்து என்ன பண்ணுங்கள், கேளுங்க. அதுக்கு அப்பாற்பட்டு உங்களுக்கு பசி கிசி எடுத்ததுன்னா சொல்லுங்கள், ஏதாவது தரேன்னு சொல்லி நல்லபடியாக அனுப்பிச்சி விட்ருவேன். ஆனால் ஒருத்தர் வரும்போது பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சத்தமாக பேசினார்னா நான் என்ன பண்ணுவேன்னா, நேராக அவரை கூப்பிட்டு வந்து எங்கே உட்கார வைப்பேன். ஆனால் முதல்ல வந்துட்டு போட வர பயங்கர ஆபத்து யாரு தான். அப்போ பிசாசு அந்த மாதிரி ஒரு வியூகத்தில் என்ன செய்கிறவன், அநேகரை அவன் வஞ்சிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறான். அப்போது அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் தந்திரமாய் வந்து எல்லாவற்றை இழக்கச் செய்த நிலையில் ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தை விட்டு வெளியே போகும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் பிடிமானமே என்ன செய்யலைங்க, கையில் இல்லை. ரொம்ப ஹோப்பாக வாழ்ந்த பிறகு ஜனங்கள் இப்பொழுது now they become hopeless. ஆனால் கிறிஸ்து நமக்காக அவர் சிலுவையில் மரித்ததினாலே அவர் எல்லாவற்றை மீட்டு தருகிற மீட்பராக நமக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றையும் இழந்ததற்கு காரணம் எதுதான், பாவம்தான். அதுதான் ஆணிவேர். நான் கடந்த வாரத்தின் ஞாயிறு செய்தியில் சொன்னது போல சிம்டம்ஸை ட்ரீட் பண்ணக்கூடாது, டிசீஸை ட்ரீட் பண்ணணும்.
நான் சொல்கிறது புரியுதா? இன்றைக்கி அநேகர் பெரிய பெரிய கூட்டங்கள், திருவிழாக்கள், பெருவிழாக்கள் அடித்து புரண்டு ஓடுது. எதுக்கு? நான் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் ஏதாவது என்ன செய்யாதா? மாறாதா? ஒரு பண கஷ்டம் மாறாதா? என் வியாதி மாறாதா? என் சாபக்கட்டு மாறாதா? என் குடும்பத்தில் உள்ள சூழ்நிலை மாறாதா? ஆனால் அது மாறுறதுக்காக ஜெபம் பண்ணுறது பிரச்சனை இல்லை. ஆனால் அது வந்ததுக்கு எது காரணம்? ஒரு மனுஷனுக்கு தலைவலி வருதுன்னா 1000 காரணம் இருக்குது தலைவலிக்கு. வெயில் அதிகமாக இருந்ததுனால தலைவலி வரும், பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் தலைவலி வரும், சரீரத்தில் ஏதாவது தொற்று நோய்கள் இருந்ததுன்னா என்ன வரும்? தலைவலி வரும், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் தலைவலி வரும், மண்டையில் ஏதாவது கண் பார்வை மனுஷனுக்கு பார்வை சரியில்லாமல் குறைஞ்சிச்சுன்னா அதனால் அவன் கண்ணை ரொம்ப பிரயோகிக்கும் போது அதனால் என்ன வருங்க? தலைவலி வர்றதுக்கு 1000 காரணம் இருக்குது. சரி, திடீர்னு வந்துருச்சு தலைவலி, டக்குன்னு ஒரு தலைவலிக்கு ஒரு மாத்திரையை நம்ம வாங்கி போடுறோம். அதே எவ்வளோ நாளைக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறது? அது சரியில்லை. அந்த மாத்திரையை போட்டது அந்த தலைவலிக்கு ஒரு தற்காலிகமான நிவாரணம் தான். அது என்ன நிவாரணம்? தற்காலிகமான நிவாரணம். போடுறோம், இது ஒரு சாதாரண தலைவலியாக இருந்தால் ஒரு மாத்திரையில் சரியாயிரும், அவ்வளோதான். ஆனால் இது மாத்திரை போடுறோம், ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நல்லா இருக்குது, அப்புறம் மறுபடியும் வருது, மறுபடியும் மாத்திரை போடுறோம், திருப்பி ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழித்து வருதுன்னா இப்போ சிம்டம்ஸை நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது. இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு மர்மம் உள்ள ஒளிஞ்சிருக்குது. அப்போ நம்ம மருத்துவரிடத்தில் போகிறோம். அவர் என்ன பண்ணுறாருன்னா சில பரிசோதனைகளை செய்யும்படி சொல்லி அவர் கடைசியில் கண்டுபிடிக்கிறாரு, உங்களுக்கு இந்த காரணத்தினால்தான் என்ன வருது? தலைவலி வருது. தலைவலிக்கு வேணால் 1 2 எடுத்துக்கோங்க, ஆனால் அதை ட்ரீட் பண்ணுறது, அதுக்கு மாத்திரை போகிறது இல்லைங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? தீர்வு கண்டுபிடிக்கணும். முதல்ல போய் கண் டாக்டரை பார்த்து முதல்ல கண்ணை என்ன பண்ணுங்க? செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் போய் கண் டாக்டர்கிட்ட போய் பார்த்து ஒரு நல்ல ஒரு கண்ணாடியை வாங்கி போட்டு அவன் படிக்க வாசிக்க மற்ற வேலைகளை செய்யும்போது எது மறைஞ்சிருச்சு? இப்போ தலைவலிக்கு வெறும் மாத்திரையாக வாங்கி போடுறது நல்லதா? தீர்வு கிடைக்க வேண்டிய இடத்துல போய் தீர்வு கிடைக்க நல்லதா? இப்போ ஜனங்களுக்கு என்னன்னா இந்த இன்ஸ்டன்ட் மாதிரி இந்த ஃப்ரைட் ரைஸ் கடையில் போய் ட்ரப்டான்னு அடிச்சுட்டு வராமல் பாருங்க. செய்யும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த கடாயை கூட எதில் நிற்க விட மாட்டான், போட்டு டம்மு டும் டிம் டம் டும்னு ஒரு மாதிரி நம்மளை ஒரு கவர்ச்சியான ஒரு சத்தத்தை அவங்க எழுப்பிக்கிட்டே இருப்பான். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? சீக்கிரம் போகிறதுக்கு என்ன வந்துருச்சு, அது தொடர்ந்து சாப்பிட்டோன்னா உடம்பு போயிடும். அது நல்ல சாப்பாடு இல்லை. இந்த நேற்று சாப்பிட்டோம் பாருங்க கூட்டம் முடிச்சு, அது ஆரோக்கியமான சாப்பாடு. யாருக்காவது எதாவது கஷ்டம் வந்துச்சா? ராத்திரி 11 மணிக்கு எந்திரிச்சு யாராவது ஓம தண்ணி குடிச்சிங்களா? இல்லை இஞ்சி தண்ணி குடிச்சிங்களா? ஒன்றும் இருக்காது. இந்த சாம்பாரால் வந்திருக்காது, வேறு ஏதாவது வந்திருக்கும். அப்போது நோயின் அறிகுறிக்கு நாம் தீர்வு செய்வது சரியல்ல. அப்போ இயேசு இந்த பூமியில் எதுக்கு வந்தார்னா இந்த மேலோட்டமான சிம்டம்ஸுக்கு ஆண்டவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வரலங்க. பிரச்சனையினுடைய ஆணி வேற அவர் சரி பண்ணார். சில பேர் வியாதிப்பட்டு நிற்கிறான், நேராக வியாதிக்கு தானே ஜெபம் பண்ணும். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, போ, இனிமேல் என்ன பண்ணாத. ஒரு திமிர்வாதக்கார் அப்படியே சுருண்டு படுத்து கிடக்கான். அது திமிர்வாதம் என்கிறதற்கு இன்றைக்கி நவீனத்தில் வேறு ஏதோ ஒரு பெயர் சொல்கிறாங்க. அது அப்படியே உடம்பு என்ன பண்ணிடுங்க, அப்படியே முறுக்கி ஆள் அப்படியே யாரா சுருண்டா மாதிரி சுருண்டு படுக்க வச்சிருவோம். அவன் உட்காந்துருக்கிறான், ஆண்டவர் அவனிடத்தில் வர்றாரு. அவனிடத்தில் தலையில் கை வச்சு உன் கையும் காலும் சரியாவதாகலாம் ஆண்டவர் சொல்லலை, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னாரு. அப்போது அந்த வியாதிக்கு பின்னால் என்ன தான் காரணமாக இருந்தது? அந்த பாவம். அந்த பாவத்துக்கான பரிகாரத்தை தெய்வம் தந்தபோது தானே என்ன பண்ணுறான்? எழும்பி நடந்து அவன் சந்தோஷமாக அவன் நடந்து போகிறான். ஒரு முறை ஒரு குருடன் இயேசுவினிடத்தில் கொண்டு வந்த பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், இவன் பார்வையற்றவனாய் இருப்பது இது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? ஆண்டவர் சொல்கிறார், இது இவன் செய்த பாவம் அல்ல, பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவநாமம் மகிமைப்படுவதற்காக. அப்போ பாவம் வியாதிகளை கொண்டு வருகிறது. ஸோ இவைகள் எல்லாவற்றுக்கும் தீர்வு. அப்போது இன்றைக்கி விஞ்ஞான உலகத்தில் மருத்துவம் நிறைய டெவலப் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இது இன்றைக்கி உலகத்தில் சில புள்ளியியல் விவரங்கள் என்ன சொல்லுதுன்னா, இந்த மருத்துவ உலகத்தில் காட்டப்படுகிற முன்னேற்றங்களும் அபரிமிதமான வளர்ச்சியும்
என்ன பண்ணுதுன்னா, இன்றைக்கி மனிதனுடைய ஆயுள் காலத்தை என்ன பண்ண வைக்குதுங்க? நீட்டித்து வைக்கிறது. பொருளாதாரம் படிக்கும்போது அதில் ஒரு 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 விஷயத்தை முக்கியத்துவப்படுத்தி சொல்லுவாங்க. பிறப்பு விகிதமும் இறப்பு விகிதமும் ஓரளவு எப்படி இருக்கணுங்க? சீராக இருந்தால் தான் ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு ஆரோக்கியமான பொருளாதாரம் இருக்கும். அதுக்காக வயசாகிடுச்சுன்னு யாரையும் விஷம் கொடுத்து கொல்ல முடியாது. இன்றைக்கி ஒரு தேசத்தில் ஒரு சட்டம் போடுறான்னு வைங்களேன், 70 வயசுக்கு மேலே யாரும் உயிரோடு இருக்கக்கூடாது. கவர்மெண்ட்டே அவங்க போகிறதுக்கு ஏதாவது என்ன செய்யும்? மருந்து மாத்திரை தரோம், சாப்பிட்டு போயிட்டுறோம். ஏன்னா நாட்டினுடைய பொருளாதாரத்தை நம்ம என்ன செய்யணும்? கட்டி காக்கணும் அப்படின்னு இறப்பை அதிகரிக்கிறதுக்கு எதுவும் பண்ணுறதில்ல. ஆனால் சில நாடுகளில் பிறப்பை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கான்? சட்டம் போட்டிருக்கான். சைனாலெல்லாம் 2க்கு மேலெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு ஏதோ சில தண்டனைகள்லாம் வச்சுருக்கதான் சொன்னாங்க. எனக்கு அதை பற்றி முழு விவரங்கள் எனக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே அந்த நாட்டில் என்ன இருக்குதுங்க? நிறையா மக்கள் தொகை இருக்குது. அப்போது பிறப்பு விகிதமும் இறப்பு விகிதமும் ஓரளவு சமச்சீராக இருந்ததுன்னா நாட்டிலே உலகத்தில் மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை ஓரளவு ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ இதை எல்லாவற்றை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஆனால் இப்போ என்ன ஒரு பிரச்சனையாக பொருளாதார நிபுணர்கள் சொல்லுகிறார்கள்னா, இன்றைக்கி மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உயரிய மருத்துவ சிகிச்சை முறைகள், புதிய புதிய கண்டுபிடிப்புகளாலே மனிதனுடைய எது நீண்டித்து போயிடுச்சான்? ஆயுள் காலம் என்ன செஞ்சுருக்குதான்? நீண்டித்து போயிருக்கிறது அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. ஒரு பிரசங்கியார் தன்னுடைய செய்தியில் ஒரு ஆராய்ச்சி விஷயத்தை குறித்து பேசும்போது, இன்னும் காலங்கள் கடந்து போனால் மனிதனுடைய சரீரத்துக்குள்ளே இருக்கிற சில ஆர்கன்ஸ் இருக்குது இல்லை, ஹார்ட்டு, கிட்னி எல்லாமே செயற்கையாகவே செஞ்சு வந்துடும். இப்போ ஏற்கனவே வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இருதயெல்லாம் வந்துருச்சு. அதாவது இந்த வண்டிக்கு டயர் மாற்றுற மாதிரி பிடிங்கி தூக்கி போட்டு சொறி விட்டுருவானுங்க. அப்போ மனுஷனுக்கு இன்னும் என்ன செய்யும்? அப்படி நீடிக்கிற அளவுக்கெல்லாம் ஆண்டவர் விட மாட்டார். பொல்லாத காலத்தில் எது பெருத்து போகுங்கிறார்? மனுஷனுடைய அறிவு பெருத்து போகும். இது ஒன் ஆஃப் த அடையாளம் தான். அன்றைக்கி நானும் சகோதரியும் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் இறங்கி எங்களுடைய லக்கேஜை எடுத்துகிட்டு இவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு அவங்க லக்கேஜ் எங்கேயோ இருக்குது வரல எடுக்கிறதுக்காக போய் எடுக்கிறாங்க. நடுவில் திடீர்னு 2-3 போலீஸ்காரன் வந்து, சார் லைன் விடுங்க, வழி விடுங்கன்றான். என்னடா இது, யாரோ விஐபி வராங்க போல இருக்குன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, ஒரு பாக்ஸில் யாரோ ஒருத்தருடைய இருதயத்தை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்காக எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க? சென்னையிலேருந்து கொண்டு வந்து திருவனந்தபுரம் மெடிக்கல் இதுக்கு இன்ஸ்டியூட்டுக்கு என்ன செய்கிறாங்க? அது அவசரமாக கொண்டு போகிறாங்க. அது குறிப்பிட்ட டைமுக்குள்ளே கொண்டு போய் அதை என்ன செய்யணுங்க? மனுஷனுக்கு பொருத்தணும். அதை உள்ளே அந்த இருதயம் துடிச்சிக்கிட்டு இருக்குது. அதை தூக்கிக்கிட்டு 2 பேர் வேகமாக 2 டாக்டர்ஸ் 2 நர்சஸ் அந்த யூனிஃபார்மோட ரஷ் பண்ணி ஓடுறாங்க. அதுக்குள்ளே வாசலில் ஒரு ஆம்புலன்ஸ் எப்படி இருக்குதுங்க? வெளியே ரெடியாக அது சைரன் போட்டுக்கிட்டு நிற்கிது. அவ்வளவு துரிதமாக, காரணம் ஒரு ஜீவனை காப்பாற்ற வேண்டும். அப்போ மனிதனுடைய அறிவு இன்றைக்கு பெருகி போயிருக்குது. ஆண்டவர் இதுக்கெல்லாம் விட்டுருக்கிறாரு. எதுக்காகனா, பண்ணு ராஜா, நீ எல்லாம் பண்ணு, ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் இவை எல்லாவற்றையும் அழித்து நிற்கிறகம் பண்ணுவார். அவர் அழித்த பின்பு அவரே ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தனாய் இந்த பூமியில் அவர் ஆளுகை செய்வார். பாவமில்லாத உலகம், மரணமில்லாத உலகம், சாபமில்லாத உலகம், வியாதி இல்லாத ஒரு உலகத்தை 1000 வருடம் இந்த பூமி இதே பூமியிலே நாம் மறந்து ஆண்டவரோடு கூட வாழ்வோம். ஆமென். அன்று கிறிஸ்து எருசலேமை தலைநகராக வைத்தவர் ஆட்சி செய்வார். அந்த நாளிலே தான் கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்ததனுடைய பயனின் முழுமையை நாம் காண முடியும். எத்தனை பேர் அந்த நாளை காண ஆசையாக இருக்கிறீங்க? இதுதான் நம்ம கேபிட்டல் சிட்டி. இதுதான் இங்கே இந்த மஞ்சள் டூம் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய ஆலயம் இருக்கும். சாலமோன் கட்டின தேவாலயம் அந்த இடத்துல இருக்கும். கர்த்தர் ராஜாதி ராஜாவாய் உள்ளே வீற்றிருப்பார். நாம் உள்ளே போய் ஆண்டவருக்கு மகிமையும் கனத்தை என்ன பண்ணலாங்க? செலுத்தலாம். ஆகவே உயிர்த்தெழுதலின் சரீரத்தில் நான் இங்கே இருக்கிறேன், திருக்கழுக்குன்றத்தில் இருக்கிறேன், நான் கேளம்பாக்கத்தில் இருக்கிறேன், மானாமதியில் இருக்கிறேன், நோ ப்ராப்ளம், ஒரு செகண்டில் போயிடலாம். உயிர்த்தெழுதலின் சரீரத்தில் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் புலம்பெயர்வது என்பது
காஸ்மிக் ரேஸை விட எப்படி இருக்குங்க, பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். காரணம், கர்த்தர் இந்த அழிவுள்ள சரீரத்தை அழிவில்லாத சரீரமாக இயேசு மறுரூபப்படுத்த போகிறார். ஆனால் சில பேருக்கு என்னென்னா, இந்த சரீரத்திலே இருக்கணும், இன்னும் இந்த சரீரத்திலே வாழணும், பரலோகத்துக்கு போகும்போது கல்யாணத்துக்கு வாங்கின சேலையை கட்டிட்டு போகணும். இயேசு சிலுவையில் மரித்தது அதுக்காகவாம்மா? ஏன் நான் சேலையை சொல்கிறேன்னா, சில பேர் கோச்சிக்கிடுவீங்க, ஏன் கோட் சூட் சொல்ல மாட்டான்னு. அங்கே கல்யாணம் பண்ணும்போது எப்படி இருந்தான்னு நமக்கு தெரியும். அது இப்போ யாருக்குமே என்ன செய்யாது. ஆமாம், கல்யாணத்துக்கு தைச்ச கோட்டு இப்போ ஃபிட் ஆகுதுன்னு சொல்லி உலகத்தில் சரித்திரமே கிடையாதுங்க. ஏன்னா கையே என்ன செய்யாது, உள்ளே போகாது. இது ஒன்றும் அழிவுள்ள ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்கிறது இல்லை, வருகிறது இல்லை. அப்போ கிறிஸ்து அந்த மெய்யான ஒரு காரியத்தை நோக்கி நம்ம நகர்ந்து போகிறதுனால தான், அதை தான் அதனால் இந்த நம்பிக்கையை, அல்லேலூயா, இந்த நம்பிக்கையை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்கிறாங்க நாங்களும் சொர்க்கத்துக்கு போகிறோம் அங்கே போகிறோன்றாங்க. உண்மையிலே போகிறாங்களா? ஆனால் அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான உண்மையான நம்பிக்கையை நமக்கு தந்திருக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சிலுவையின் மூலமாய் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதன் மூலமாய் அவர் நமக்கு அதை தந்து உறுதி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதன் அடிப்படையில் நம்ம எல்லாரும் இன்னைக்கு அங்கே போகிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். இந்த நம்பிக்கையோடு தான் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். அதனால தான் பக்தன் சொல்லுகிறான், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இதெல்லாம் சும்மா வந்துட்டு போத்தொழுத்தோம், சின்ன சின்ன பிரச்சனைகள். அப்போது நம்மளுடைய பெர்மனண்ட் ஹேபிடேஷன் இது கிடையாது, நம்முடைய நிரந்தரமான குடியிருப்பு இதுவல்ல. நிலையான இடத்தை நோக்கி நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போது இந்த உலகத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், ஆண்டவர் ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது, கர்த்தர் அவனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் சீமானாய் இருந்தான். தேர்தலில் நிற்கிறார் அவர் இல்லை. அதுக்கு உண்மையான பொருள் என்னவென்றால், அவன் மிகவும் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மேலான ஒரு நிலைமையிலே அந்தஸ்தில் வாழ்ந்தவனுக்கு தான் அந்த பதத்தை என்ன செய்வாங்க, பயன்படுத்துவார்கள். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய ஆஸ்தியை எது தாங்க முடியல, பூமி தாங்க முடியல. அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தால் என்ன சொல்லியிருப்பான்? இப்போ ஒரு ஆள் இருந்தால் என்ன சொல்லுவான்? 5 தலைமுறை 6 தலைமுறைக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க, வெல் செட்டில்டுன்னுவான். ஆனால் அவ்வளவு பெரிய காரியங்களை வைத்திருந்த அவர்கள் தங்களை செட்டில்டாகவே நினைக்கல, தங்களை அந்நியர் பரதேசிகள் என்று இந்த பூமியில் அறிக்கை செய்தார்கள். காரணம், தங்களுடைய குடியிருப்பு இது தற்காலிகமானது. கூடாரவாசிகளாகும் நமக்கிங்கு வீடென்று நாடென்று சொல்லலாமோ, கைவேலை அல்லாத வீடொன்று மேலேதான் செய்வேன் என சொல்லி போகலையோ. ஆனந்தமே பரமானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர் கானந்தமே. அப்போ கூடாரம் என்கிற சொல்லை எதுக்காக அங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா, கூடாரம் போடுறவங்க ஒரு தற்காலிகமாக போடுவாங்க. இராணுவத்தில் இருக்கிறவங்க என்ன போடுறாங்க, யுத்த காலத்தில் ஒரு கூடாரம் போடுறாங்க. அடுத்த இடத்துக்கு மூவ் ஆகும்போது எதை பிரிச்சிருவாங்க, கூடாரத்தை பிரிச்சிருவாங்க. சிலர் காட்டுக்கு வேட்டையாட போகும்போது கேம்ப் போடுவாங்க, கூடாரம் போட்டு அங்கே உள்ளே இருப்பாங்க. எதை சுடுறதுக்கு, வேட்டையாடி மிருகங்களை சுடுறதுக்காக. வேட்டையாடுற வேலை முடிஞ்சதுக்கப்புறம் எதை பிரிச்சிருவாங்க. அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் 5 லட்சத்துக்கு வீடு கட்டினாலும் சரி, 50 லட்சத்துக்கு வீடு கட்டினாலும் சரி, 5 கோடிக்கு கட்டினாலும் சரி, இது கூடாரம். கூடாரத்தில் வாழ்கிறவனுக்கு கர்த்தர் கான்கிரீட் வீடு அல்ல, நிலையான நகரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். யூ ஆர் கோயிங் டு பி த ஹேபிடேஷன் ஆஃப் த பிக் சிட்டி. புதிய எருசலேம் என்கிற ஒரு நகரத்தினுடைய சொந்தக்காரர்களாய், சுதந்திரவாளிகளாய். அன்னைக்கு அத்தனை தெருவும் அத்தனை வீதியும் நமக்கு தான் சொந்தம். ஹல்லேலூயா.
ஆனால் அந்த வீதியும் அந்த தெருவும் உனக்கும் எனக்கும் சொந்தமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அதே வீதிகளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் சிதைக்கப்பட்டு அவர் சிந்தின இரத்தத்தினாலே அது உனக்கு உரிமையாகிற ஒரு அதிகாரத்தை அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த நம்பிக்கை இயேசுவினால் உண்டாயிருக்கிறது. அதே வீதியில் தூக்கிட்டு போறாரு. பின்னாடி பொம்பளைகள்லாம் அழுதுட்டு வருது. பொதுவாக பொம்பளைகளுக்கு ஒரு இலகன சுபாவம் உண்டு. எந்த ஒரு டிராஜிக் இன்சிடென்ட் வந்தாலும் டக்குன்னு பிரேக் டவுன் ஆகி அழுதுருவாங்க. அழுதுட்டு வரும்போது இயேசு திரும்பி பார்த்து சொல்கிறாரு, நீ எனக்காக அழாமல் உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காக அழுமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அப்படி இரத்தம் சிந்தப்பட்ட இயேசுவின் குருதிகள் வடிந்த ஒரு வீதியாய் காணப்பட்ட அந்த எருசலேமின் வீதிகளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் உள்ள வீதிகளாய் வருங்காலத்திலே மாற்றுகிறதற்கான ஒரு நம்பிக்கையை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். காரணம் என்னவென்றால், அந்த இடம் உங்களுக்கும் எனக்கும் சொந்தமாக, அந்த இடத்திலே அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. இன்றைய காலத்திலே கலவர பூமியாய் காணப்படுகிற அந்த தேசம் கர்த்தருடைய நாளிலே கர்த்தருக்கு சொந்தமான தேசமாக மாத்திரமல்ல, அது கர்த்தருடைய ஜனத்திற்கு சொந்தமான இடமாகவும் இருக்கும். ஆகவேதான் அவர் இந்த ஒரு மேன்மையான நம்பிக்கைக்காக அழைக்கிறார். இயேசுவினுடைய அழைப்புக்கு பின்னால் என்ன இருக்குதுங்க? ஒரு மிகப்பெரிய, இப்போ உலகத்தில் நமக்கு நிறைய அழைப்பு கொடுக்குறாங்க. வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். பிஸ்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். வாருங்கள் எல்லாரும் வந்து கண்டுகொள்ளுங்கள், வாங்கி பயனடையுங்கள், வாருங்கள் வாருங்கள்னுவான். நம்ம அடித்து போட்டு தலை தெறிக்க ஓடுவோம். போய் எல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் 4 நாளில் பிடிக்கிட்டு நிற்கின்றோம். என்னையா வா வா வான்னு வந்து வாங்கிட்டு போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் வாரண்ட்டி கவர் பண்ணுறோங்கம்மா. என்னது கேரண்டி இல்லை, என்னது வாரண்ட்டி. என்ன வாரண்ட்டி? ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி. இயேசுக்கிட்ட வந்தால் வாரண்டியும் இல்லை கேரண்டியும் இல்லை. அவர் சொன்னதை உண்மையாகவே செய்து முடிப்பார். 2 ஆணையினாலே எல்லாவற்றை கர்த்தர் முடிச்சு வச்சார். தமது வாக்குத்தத்தத்தினாலும் தமது ஒரே ஆணையினாலும் அதை நிச்சயப்படுத்தினார் தெய்வம். ஹல்லேலூயா. அந்த நிச்சயமாக்கப்படுதல் எங்கே நிறைவேறி முடிஞ்சதுங்க? கல்வாரி சிலுவையில். அப்போது ஆண்டவருடைய இருதயத்தில் ஒரு அஜெண்டா இருக்குது. அந்த அஜெண்டா எப்போ ஒரு முடிவுக்கு வந்ததுன்னா, கல்வாரி சிலுவையில் கர்த்தர் தமது இரத்தத்தை சிந்தி அவர் ஒரு இடத்துக்கு போகிறார். எங்கே போகிறார் தெரியுமா? நேரம் அந்த இரத்தத்தை எடுத்துக்கிட்டு. இவனுங்களுக்கு தெரியல, அவர் ரத்தம் சிந்தி அடித்து கீழே தொங்கிட்டு இருக்கிறார். அந்த காட்சியை தான் பார்க்குறான். ஆனால் அவர் ஆவியில் அந்த இரத்தத்தை என்ன சென்றார்? எடுத்துக்கொண்டு தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். பிரவேசிக்கும் போது திரை என்ன செய்கிறது? 2ஆய் கிழிகிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு சென்று அந்த இரத்தத்தை சிந்தி நமக்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை ஏற்படுத்தி ஒரு நங்கூரத்தை போட்டு வந்தார். நீங்கள் நங்கூரத்தையும் சிலுவையும் பாருங்களேன், கிட்டத்தட்ட எது மாதிரி தான் இருக்கும்? சிலுவை மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கப்பலில் அடியில் வந்து நங்கூரை வச்சுருப்பான் பாருங்கள். எந்த ஒரு புயல் காற்று வந்தாலும், எப்படிப்பட்ட கோரமான ஒரு நிலை வந்தாலும், முதல்ல கேப்டன் எதை இறக்குவான்? நங்கூரத்தை இறக்குவான். அந்த நங்கூரத்தினுடைய கூறு பாகங்கள் அது புதர் மணல்களுக்குள்ளே போய் அது சிக்கி அப்படியே நின்றுக்கும். அது காற்றும் அந்த அலையும் எவ்வளவு வேகமாக இருந்தாலும் அத்தனை பிரம்மாண்டமான கப்பலை அந்த ஒரு கயிற்றில் கட்டப்பட்ட நங்கூரம் தாங்குகிறதுனால் அதைவிட ஒரு மேலான நங்கூரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து அதை உள்ள போட்டு கயிறை வெளியே விட்டாரு. வா, யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்களோ பிடிச்சிக்கோ, இந்த கயிறு உன்னை காப்பாற்றி விட்டுரும். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, தடவி பார்த்தாவது. என்ன பார்த்தாவது? தடவி பார்த்தாவது. அவரை நம்புங்க ஐயா. பார்வைதான் தெரியலன்னா அட்லீஸ்ட் என்னவாது பண்ணிப்பாரு. ஆமாம், மேலை நாடுகளெல்லாம் சில சில கட்டுப்பாடான விதிகள் உண்டு பாருங்க. பொது பணியிடங்களில் கண் பார்வையற்றவர்களுக்காக சில விஷயங்கள் இருக்கும்போது அந்த அறிவிப்பு குறியீடுகள் எல்லாமே பிரெய்லி முறையில் என்ன செய்யணுங்க? இருக்கணும். கதவை தள்ளு அப்படின்னு இங்கிலீஷில் தமிழ்லேயே எழுதியிருந்தால் கூட கீழே பிரெய்லியில் என்ன செய்யுங்க? எழுதியிருக்கான். அவன் தொட்டு பார்த்த உடனே
அந்த பிரெய்லி முறை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கும். இந்த கதவை இப்போ நான் என்ன செய்யணும்? தள்ளணும். அப்போ ஒவ்வொரு இடத்திலேயும் பார்வையற்றவர்களுக்கு தடவி பார்த்தாவது சரியான காரியத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு விஷயத்தை, அறிவிப்பை அங்கே வைத்திருக்கிறார்கள். தடவி பார்த்தவன் பிழைத்துக் கொள்கிறான். தடவி பார்த்தவனுக்கு கதவு திறக்கிறது. தடவி பார்க்கிறவனுக்கு காரியங்கள் அனுகூலப்படுகிறது. தடவி பார்க்கிறவனுக்கு கிடைக்க வேண்டியது என்ன செய்யுதுங்க? கிடைக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, பார்த்து தான் படிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் என்னவாது பண்ணி பாருங்க, தடவியாவது பாருங்க. எது தெரியுங்க? பக்கத்தில் ஒரு கயர் ஒன்று தெரியும். அந்த கயரை பிடிச்சிட்டு மெதுவாக வாங்க. இந்த கயர் எங்கேயும் கொண்டு போகாது. உன்னை நரகத்துக்கோ, உன்னை பாதாளத்துக்கோ, உன்னை பிசாசு இடத்துல கொண்டு போய் சேராது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மெல்கிசதேக்கு என்னும் பிரதான ஆசாரியன் உனக்காக மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து அந்த நங்கூரத்தை எப்படி போட்டிருக்கிறாருன்னா, அது உருவிக்கிட்டு கழட்டிக்கிட்டு வராது, ஸ்ட்ராங்காக போட்டிருக்கிறாரு. அதை பிடிச்சிக்கிட்டு ஏறி வந்தனா அவர் போன இடத்திற்கு, அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி. எத்தனை பேருக்கு ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு போகணும்னு ஆசை? ஹல்லேலூயா. உலகத்தில் காணப்படுகிற அழுத்தங்களையும் சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் கொஞ்சம் கூட இருக்கிறதுக்கே பிடிக்கல. சில நேரத்தில் கடுப்பாலாம் ஜெபம் பண்ணுற ஆண்டவர்கிட்ட, நீ ஏன் ஆண்டவர் எப்படி பூச்சாண்டி காட்டிக்கிட்டே இருக்கு? நீ சீக்கிரம் வரக்கூடாதா? நீ சீக்கிரம் வாழ ஆண்டவரே. உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்களா இந்த உலகத்தில்? உண்மையிலே இந்த உலகத்தை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டோடு இன்னும் வாழணும்னு நினச்சானா அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியமே ஒரு கேள்விக்குறியான ஒன்று. ஏன்னா சுற்றி நடக்கிற, அதாவது இவன் நம்மளுடைய லோத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கும்போது தன் இருதயத்தில் அவன் என்ன பண்ணப்பட்டான்? நான் இப்போ பொது வாழ்க்கையில் பார்க்கும்போது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு பிபி தான் ஏறுது. எங்கள் வீட்டம்மா சொல்லலாம், தயவுசெய்து நீங்கள் அதை பார்க்காதீங்க, நீங்கள் பார்த்தீங்கனாலும் டென்ஷன் ஆகுறீங்க, முதல்ல ஆஃப் பண்ணுங்க அதை. ஏன்னா சில தகவல்களுக்காக சில விஷயத்தை என்ன செஞ்சுதான் ஆக வேண்டியிருக்குது, பார்க்க வேண்டியது இருக்குது. நம்மளை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள், சுற்றிலும் நடக்கிற அநியாயங்களை பார்க்கும்போது நம்மளால் அது என்னவே பண்ண முடியல. என்னப்பா இவன் அட்லீஸ்ட் ஒரு மனுஷனாவது என்ன செய்யக்கூடாதா, இருக்கக்கூடாதா? இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை, அக்கிரமத்தையும் எல்லாரும் செய்கிறானே, அதுவும் அதிகார வர்க்கத்தில் இருக்கிற ரொம்ப தைரியமாக செய்கிறான், சிரிச்சுக்கிட்டே செய்கிறான். கீழே தொங்க விட்டு 2 பேரை கொலை பண்ணிட்டு என் சொத்தை விற்றாது வெளியே வந்துடுவேங்க, அவனெல்லாம் என்ன பண்ணுறது? அப்போது இந்த உலகத்தினுடைய காரியங்களை, சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கும்போது இது வாழ்கிறதுக்கு என்ன உள்ள இடமாவே தெரியலங்க. உடனே வாங்க பாஸ்டர் எல்லாருக்கும் டிக்கெட் வாங்கி கொடுங்க, அமெரிக்கா போயிடலாமா? எந்த ஊரும் சரி கிடையாது கண்ணு. நம்ம ஊர்லையாவது நீங்கள் ரோட்டில் பேசாமல் நடந்து அங்கிட்டு போயிட்டு பக்கத்துலேயே ஒரு பேக்கரியில் ஒரு பப்ஸை வாங்கி சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு பேக்கரி இருக்கும், ஒரு டீ கடை இருக்கும், அங்கே 2 மசாலா வடையை சாப்பிட்டு அப்படியே ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே பொடினாட்டே நடந்து உங்களை யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ரோட்லலாம் வீதியில் போனீங்கனாலே சந்தேக கேஸுக்கு உடனே ஃபோன் பண்ணிடுவான் யாராவது, ஸ்ட்ரேஞ்சர் இஸ் வாக்கிங் இன் த ரோடு. அந்த ஊரில் போனால் அந்த நாயை வளர்த்துக்கிட்டு இங்கே பண்ணுற அக்கறை, நமக்கு வாக்கிங் போகணும், வெளியே போனோன்னு ஊரில் இருக்கிற நாய் பூரா நம்மளை பார்த்தோன்னு குலைக்கும். அதுக்காக நான் என்னவே பண்ணுறதில்ல, வெளியே போகிறதே இல்லை. இட்ஸ் நாட் சேஃப் டு ட்ராவல். என்னுடைய நண்பர்களெல்லாம் என்னை சில நேரங்களில் தங்குகிறதுக்கு விடுதிகளில் கொண்டாந்து விட்டுட்டு, ஹோட்டல்ஸில் விட்டுட்டு சொல்லிட்டு போவாங்க, பிரதர் எக்காரணத்தை முன்னிட்டு வெளியிலலாம் போயிடாதீங்கன்னுவாங்க. ஒரு முறை நானாக பயணப்பட்டு போய் நானே ஒரு ஹோட்டல் எடுத்து தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. சரி, அந்த ஹோட்டலுக்கு வெளியில் பார்த்தா ஒரு உணவகம் தெரிஞ்சிச்சு. சரி நடந்து போய் பார்க்கலாமேன்னு சொன்னால் 2 பேர் பெரிய கன் வச்சுட்டு நிற்கிறான். நான் இப்போ அந்த வெயிட்டர்கிட்ட கேட்டேன், உணவகத்தில் வர்றவனை வாங்கன்னு சொல்லி உட்கார வைக்க தாங்க நிற்பேன், ஏங்க இவங்க 2 பேர் வச்சுருக்காங்கன்னா? இல்லை சார், இது ரொம்ப க்ரைம்ஸ் அதிகமாக நடக்கிற இடம், பாதுகாப்புக்காக நாங்கள் வச்சுருக்கிறோம், எந்த நேரம் துப்பாக்கி தூக்கிட்டு உள்ள நுழைவாங்கன்னு தெரியாது. அது சொல்லின உடனே நமக்கு நான் என்ன சொன்னேன்னா, நான் சாப்பிடலங்க, எனக்கு பார்சல் பண்ணி கொடுத்துங்க, நான் ரூமில் போய் சாப்பிட்டுக்கிறேன். எந்த ஊரும் சேஃபு கிடையாது கண்ணு. உனக்கு ஒரே ஒரு சேஃப்டி என்னன்னா, அந்த உயர்ந்த கண்மலையாக இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றது ஒன்று தான் உனக்கு சேஃப்டி. ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் போகிற இடத்துல பாதுகாப்பை தேட முடியாதுங்க, உங்களை சுற்றிலும் பாதுகாப்பு போடப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் நான் இங்கே இருக்கிறேன். நான் எங்கே போனாலும் சரி, இந்த நாட்டில் இல்லை எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, காக்க வேண்டிய அந்த நிழல் என்னை காக்காவிட்டால், அந்த உன்னதமானவருடைய மறைவின் நிழல் என்னை பாதுகாக்காவிட்டால், எந்த இடத்திலும் எந்த தேசத்திலும் எனக்கு என்ன இல்லைங்க, பாதுகாப்பு இல்லை.
என்னை பாதுகாக்கிறதற்கான ஒரு நம்பிக்கை தந்திருக்கிறேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எபேசியர்களின் நிருபம் 1வது அதிகாரத்தின் 17வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போது வசனம் எவ்விதமாய் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு, யாரை அறிந்து கொள்வதற்கு? இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவை அளிக்கிற ஆவி உங்களுக்கு தரள வேண்டும் என்று தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று. எல்லாரும் சொல்லுங்க, நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. இப்போ நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி தானே பிரசங்கம் பண்ணுறேன், இல்லைன்னு சொல்கிறேன், கை தூக்குங்க பார்க்கலாம். ஆமாம், இப்போ அவரை பற்றி பேசுகிற இந்த வார்த்தை, இந்த சத்தியம், இந்த பிரசங்கம் உங்கள் இருதயத்தில் நம்பிக்கை உண்டாக்குதா, அவநம்பிக்கை உண்டாக்குதா? அப்போ ஆண்டவருடைய வார்த்தை எதை நோக்கி உங்களை அழைக்குது? நம்பிக்கை நோக்கி அழைக்குது. ஆனால் நம்புறதுக்கு நிறைய பேர் விருப்பம் இல்லை. சில பேர் எப்படின்னா, ஆண்டவருக்குடைய வசனம் கொடுக்குற நம்பிக்கையை உள்வாங்கிட்டு இப்படி பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, 1000 தான் இருந்தாலும் பிரதர், கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்துருக்காருல்ல, அறிவு கொடுத்துருக்காருல்ல, புத்தி கொடுத்துருக்காருல்ல, நமக்கு ஒரு சுய யோசனைன்னு ஒன்று இருக்குல்ல பிரதர், அப்படி இப்படின்னு போவாங்க. ஆண்டவர் சொல்கிறார், இதை நம்பி போனா கீழே விழுந்துருவோம். ஆனால் கர்த்தர் அளிக்கிற அந்த உயர்ந்த நம்பிக்கைக்காக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த நம்பிக்கையை யாராவது ஒருவர் தருவார்களா என்று சொல்லி உலகத்திலே அலைவாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிற ஆயிரங்களும் உண்டு, லட்சங்களும் உண்டு, கோடிகளும் உண்டு. அவர்கள் எல்லாரிலும் கர்த்தர் கிருபையாய் நம்மை அழைத்து தம்முடைய பிரசன்னத்தில் தேவன் கூடி வர செய்து தமது வார்த்தையை தேவன் அளிக்கிறதனுடைய நோக்கம் நமக்குள்ள இன்னும் அவநம்பிக்கை உண்டாக்கல்ல, நம்பிக்கை உண்டாக்க கர்த்தர் தந்திருக்கிறார். அப்போ கர்த்தர் தந்த பாதையில் விசுவாசத்தில் ஓடும்போது எது இன்க்ரீஸ் ஆகணும்? உள்ள எது இன்க்ரீஸ் ஆகணும்? நம்பிக்கை தான் இன்க்ரீஸ் ஆகணும். இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்த பின்பு மோசே 12 வேவுகாரன் அனுப்பி விடுறான். எங்க? கானான் தேசத்துக்கு. போயிட்டு வந்து 2 பேர் என்ன சாட்சி சொல்றான்? நல்ல சாட்சி. கர்த்தர் தந்த தேசம் நல்ல தேசம். ஹல்லேலூயா. அந்த தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். அது மேன்மையான ஒரு, இதுக்கு வேற எவிடன்ஸ் வேற என்ன பண்றான்? கம்புக்குள்ள திராட்சை கொலைகளை வேற குத்தி என்ன செய்யறாங்க? நம்ம ஊரில் திராட்சை கொலை யாராவது கம்பில் தூக்கிட்டு வருவானாங்க? நம்ம ஊரில் திராட்சை பழம் போய் பழக்கடையில் வாங்கல, தூக்கி எதில் போடுவான்? நுனி விரலில் தூக்கி போகிற துண்டு தான் இருக்குது அது. அது ஒரு திராட்சை கொலை மிஞ்சி போனால் 1/2 கிலோ தேரும், மிஞ்சி போனால் 3/4 கிலோ தேரும். ஆனால் கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தை திராட்சை கொலை எப்படி இருக்குதுன்னா, கவட்டை கொடுத்து என்ன செய்கிறாங்க? 2 பேர் இந்த நம்ம ஊரில் பண்ணி அடித்து தூக்கிட்டு போவாங்க தெரியுமா, அதை மாதிரி தூக்கிட்டு வரான் 2 பேர். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு தேசத்தை 10 பேர் மட்டுப்படுத்தி அவநம்பிக்கையை யாருக்குள்ளே உருவாக்குகிறார்கள்? ஜனங்களுக்குள்ளே உருவாக்குகிறார்கள். இப்படிப்பட்ட மக்களை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது, இவர்கள் அவிசுவாசத்து நிமித்தம் இவர்கள் எல்லாரும் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள். அப்போ அவன் சொன்ன வார்த்தை யாரெல்லாம் நம்பினானோ, நம்பின ஒருத்தர் எதுக்குள்ளே பிரவேசிக்க ஆண்டவர் விடலை? கானான் தேசத்துக்குள்ளே. அப்போ தேவன் உங்களை என்ன அழைத்த அழைப்பு என்ன, எதற்காக அழைச்சிருக்கிறாரு? நம்பிக்கை உண்டாக்கவா, அவநம்பிக்கை உண்டாக்கவா? நம்பிக்கை உண்டாக்க. எல்லாரும் சொல்லுங்க, அந்த நம்பிக்கைக்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ அவர் நம்மை அழைத்ததுனாலே உண்டாயிருக்கிற ஒரு நம்பிக்கை. உண்மையில் இந்த நம்பிக்கை மற்றவர்களுக்கு இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் இல்லையா? அப்போ ஆண்டவன் நம்மளை இந்த நம்பிக்கைக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ இந்த நம்பிக்கை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் எழுதும்போது சொல்லுகிறார். 1வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, புறஜாதிகளுக்குள்ளே 1:27 புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த என்ன ஆனார்? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவானவர் எப்படி வாசம் பண்ணார் நமக்குள்ள? ஒரு மகிமையின் அவநம்பிக்கையா இல்லை, மகிமையின் நம்பிக்கை. He is the hope of glory. அப்போ ஹோப்ன்றது என்னன்னா, எனக்கு நிச்சயமாய் அடுத்தது இதுதான் என்ன செய்யுங்க நடக்கும் என்கிற
உத்தரவாதம் உள்ள ஒரு விஷயத்தை காணாமல் நம்புவது தான் என்னதுங்க? ஹோப்பு. என்னங்க கிடைச்சிருமா? ஐ ஹோப் சோன்னுவான். இங்கிலீஷில் சொல்லும்போது எப்படி சொல்லுவான்? ஹோப் சோன்னா இழுக்கிறான்னு அர்த்தம். ஹோப்பை சொல்லும்போது சோவை போட்டிங்கன்னா சோன்னு ஆயிரும். சோ போடக்கூடாது. சோ போட்டாலே அது என்ன ஆச்சுன்னா ஐஸ் தண்ணியில் சுடுதண்ணி ஊற்றுற மாதிரி ஆயிடுச்சு. ஹோப்புனா ஹோப்பு தான். அதனால ஹோப் சோன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்பிக்கொண்டிருக்கிறேன். ஐம் கீப்பிங் மை ஃபிங்கர்ஸ் கிராஸ். இட் மே ஃபால் திஸ் சைட் ஆர் இட் மே ஃபால் தட் சைட். த கேட் இஸ் ஆன் த வால் அப்படின்வான். பூனை எது மேலே நிற்கிது? மதுரை சோகத்தில் நிற்கிது. இங்கிட்டும் விழும் அங்கிட்டும் விழும். சாய் ஐ ஹோப் ஸோ. நோ ஹோப் ஸோலாம் கிடையாது, ஹோப்பு தான். காரணம், அவர் என் உயர்ந்த கண்மலை, அவர் என் நம்பிக்கை, அவர் பொய்யுரையாத தெய்வம், அவர் சத்தியமுள்ள தெய்வம். தமது மாறாத விசேஷங்களால் என் நல்வாழ்வுக்கான நம்பிக்கையை ஒரு உத்தரவாதம் செய்து ஒரு ஆப்தம நங்கூரத்தை உள்ளே போட்டிருக்கார். அதை பிடிச்சி வந்தேன்னா அந்த நம்பிக்கையின் கயிறு ஒரு நாள் அறந்து போகாது. அது என்னை கரை சேர்க்கிற வரைக்கும் அந்த கயிறு உறுதியாய் நிற்கும். ஆகவேதான் பக்தனாகிய பவுல் ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனத்தில் சொல்றார், வாசிங்கள். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடே கூட. எல்லாரும் சொல்லுங்க. நிறைய பேருக்கு என்னன்னா அவர் வேணாம், அவர் கொடுக்கறது வேணும். இது அங்கே தான் பிரச்சனை. என் வீட்டில் ஒரு பேத்தி இருக்கால, பயங்கர கிளவர். நான் கொடுக்கறது எல்லாம் வேணும், ஆனால் நான் மாத்திரம் சில நேரத்தில் வேணான்னும். ஆமாம், நீ வேணாம் போப்பா அப்படின்னும். ஆனால் கூப்பிட்டு, ஏப்பா நம்ம எல்லாம் கடைக்கு போகிறோம், காசு யார்கிட்ட இருக்குன்னு கேளுங்க, தாத்தா கிட்ட இருக்குன்னு. அதுக்கு விவரம், நல்ல விவரமாக புரிஞ்சு வச்சுருக்குது. கஜானா பெட்டி யார்கிட்ட இருக்குது. அப்போது கொடுக்கறது வேணும், கொடுக்குறவரு வேணாம். அப்போது இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அவர் கொடுக்குற எல்லாவற்றையும் அனுபவிக்கணும்னா முதல்ல உங்களுக்கும் எனக்கும் அவர் தேவை. த மோஸ்ட் நீடட், மோஸ்ட் வாண்டட் யாருன்னா கிறிஸ்து உங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா. அவர் மகிமை நம்பிக்கையாக உங்கள் எல்லோருக்குள்ளே வந்து வாசம் பண்ணணும். அப்போ அவருடைய பிரசன்னத்தை வாழ்க்கையில் உணர ஆரம்பிச்சிட்டோன்னா இந்த உலகத்தில் சுற்றி இருக்கிற எதுவுமே நமக்கு என்ன செய்யாதுங்க, ஒரு காரியமாக இருக்காது. அப்போ அவர் நமக்குள்ள மகிமை நம்பிக்கையாய் வந்து வாசம் பண்ண ஆரம்பித்த உடனே இனி நம்முடைய வாழ்க்கையை நாம் இயக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் நமக்குள்ளாக இருந்து இயக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. He is operating our life. அவர் ஆப்ரேட் பண்ணால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரே டிரைவிங் சீட்டில் உட்காந்து வண்டி ஓட்டினா எப்படி இருக்கும்? சேஃப்டியாக போகும், டைமுக்கு போகும், போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகும். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும்ல. அப்போ அந்த நம்பிக்கையை யார் கொடுத்துருக்கிறது? அப்போ இன்றைக்கி நாம் டிரைவர் சீட்டில் யாரை உட்கார வச்சுருக்கிறோங்கிறத ரொம்ப முக்கியமான காரியம். அப்போ தப்பான ஆளை உட்கார வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தோம்னா அவன் தப்பாக ஓட்டுறான், உள்ளே உட்காந்துருக்கும் போது இடிச்சிருவானோ அப்படின்னு என்ன இருக்குதுங்க, பயமாக இருக்குது. அவர் வண்டி ஓட்டும்போது சீட் பெல்ட்டு கூட போட வேணாங்க, அவர் பத்திரமா நம்மளை கொண்டு போய் கரை சேர்த்துருவார். பக்தனாகிய ஏசாயா தன் நிருபத்தில் தன் தீர்க்க தரிசன புத்தகத்தில் சொல்லும்போது 25:4 அவர் சொல்லுகிறார் ஒரு வசனத்தை, கொடுமையானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில். உலகத்தில் சில கொடுமையான மனுஷர்கள் எப்படி என்ன பண்ணுறாங்க, காத்தும் அலையும் சீர்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, சீர்றாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? நீர் ஏழைக்கு பலனும். ஹல்லேலூயா. ஏழைகிட்ட காசும் இல்லை, பணமும் இல்லை, அவனுக்கு சண்டை போட சக்தியும் இல்லை, செல்வாக்கும் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாத, அவர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்புகிற அடைக்கலமாக இருக்கிறார். ஒரு நல்ல தெய்வம், நல்ல தெய்வம். சில நேரங்களில் மனுஷர்கள் ஆண்டவரை அறிந்த பரிசுத்தவான்களை பார்க்கும்போது உலகத்தில் கொடுமையானவர்களின் சீரல் சில நேரங்களில் எழும்பும்போது முதல்ல பார்ப்பான், நம்ம யார்கிட்ட மோதுறோன்னு பார்ப்பான். பார்க்குறானா இல்லையா? கொஞ்சம் காசு பணம் இருக்கிறவன், அரசியல் செல்வாக்குள்ளவன், வேறு ஏதாவது சில பிடிமானங்கள் உள்ளவெல்லாம் இருந்தனா
எப்பா வேணாம்ப்பா, அவங்ககிட்ட மோதக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓரம் கட்டி நிற்பான். அந்த அந்த ஆளா அந்த அம்மாவா சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அவன் மோதுறது உங்கள் கூட என் கூட மோதலை, நம்மளை காக்கிற தெய்வத்தோடு அவன் மோதிக்கிட்டு இருக்கிறான். அப்போ இதை அநேக நேரங்களில் நிறைய பேர் என்ன செய்கிறது இல்லைங்க, உணர்றதில்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறான், இந்த கல்லின் மேல் மோதுகிறவன். பிலாத்துக்கு சில நேரத்தில் அவனுக்கு ஒரு பக்கம் சாஃப்ட் கார்னரும் இருக்குது, ஒரு நேரம் ஒரு சைடில் அவனுக்கு அந்த தானுங்கிற அந்த அந்த அதிகாரத்தினுடைய அந்த சுப்ரிமசி, அந்த அதிகாரத்தினுடைய அந்த மேன்மையில் இருக்கிற அந்த ஒரு கெத்துன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் பேசுகிறான். என்ன சொல்கிறான், அந்த உன்னை சிலுவையில் அறையவும், எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது, உன்னை எப்படியா காப்பாற்றி விடணுன்னு. அது எப்படின்னா, உன்னை சிலுவையில் அறையவும் உன்னை விடுதலை பண்ணவும் எனக்கு என்ன இருக்குது. ஆண்டவர் என்ன சொன்னார், அப்படியாங்க நீங்களே பார்த்து செய்யுங்க அப்படியே சொன்னார். இந்த இங்கே மற்றவங்ககிட்ட பண்ணுற டெசிஷன்லாம் என்கிட்ட பண்ண முடியாது. பரத்திலிருந்து ஒருவனுக்கு ஒன்று கொடுக்கப்படாவிட்டால் நான் யாருடைய பிரச்சனை நீ டீல் பண்ணிகிட்டு இருக்கிற கண்ணு? நான் சாக்கிறதுக்குன்னே வந்ததுனால இது இப்படி போய்கிட்டு இருக்குது. நான் சாகாமல் இருக்கணும்னு நினச்சி வந்திருந்தேன்னா இவ்வளோ நேரம் நீ பேசுகிறதுக்கான வாய்ப்பு என்ன செஞ்சுருக்காது, இருந்திருக்காது. என்னைக்கோ வேலை சோழி முடிஞ்சு போயிருக்கும். அவரே ஒரு பார்வை பார்த்து ஃபூன்னு ஊதி இருந்தானே சோழி முடிஞ்சு போயிருக்கும். அவரிடத்தில் எல்லா வல்லமே இருந்தது. ஆனால் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி நம்முடைய மீட்புக்காக சிலுவையில் அவரை பறிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துக்காக தமது வல்லமையெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க, கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பிதாவை நம்முடைய சித்தமாக இந்த பாத்திரத்தை ஒப்பு கொடுக்குறேன். ஆகவே கொடுமையானவர்களின் சீரல் மதிலை மோதியரிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்புகிற அடைக்கலமுமாயிருக்கிறீர். அதே ஏசாயா 32:1-2 வேதம் சொல்லுகிறது, இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக என்ன பண்ணுவார்கள், துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் என்ன செய்வார், இருப்பார். இதை எதை ஆண்டவர் பேஸ் பண்ணி சொல்லணும்னா எருசலேம் பண்ணி சொல்கிறார். இன்னைக்கு அவ்வளோ பெரிய யுத்தத்தின் கொடூரத்திலையும் இத்தினோண்டு நாடு நிற்கிது, தைரியமாக நிற்கிதுன்னா அநேக பரிசுத்தவான்களுடைய மன்றாட்டு அந்த தேசத்துக்காக ஏறெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, எருசலேம் என்கிற சிறு கூட்டமே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, என்ன செய்யாத, பயப்படாதே, நான் உனக்கு என்ன செய்கிறேன், துணை நிற்கிறேன், உன்னை இயந்திரமுள்ள என்ன பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். ஆமாம், நீ எதெல்லாம் நொறுக்குவேங்கிறாரு, கண்மலையை பார்க்குறவனுக்கு நீ எப்படிப்பட்டதாக இருக்கிற. ஆமாம், இன்றைக்கி அதை எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க பொது வெளியில். இதிலெல்லாம் பேசுகிறாங்க பாருங்கள். பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரவேல் என்கிற நாடு ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் என்னவா இருக்குதுங்க, எங்களுக்கு பார்க்குறதுக்கு பயமாக இருக்குதுங்க. அது அவ்வளோ லேஸில் அதை பண்ண முடியாதுங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட மற்ற நிறைய விஷயங்கள் எப்படி இருக்குதுங்க, ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. அதை யாரே ஒத்துக்கிறா, பொது உலகத்தில் இருக்கிறவனே ஒத்துக்கிறான். வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற நிலைமையில் அன்றைக்கு ரூத் பெத்லகேமுக்கு ரிட்டர்ன் வரா. ஆனால் வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, ரூத் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் படிக்கும்போது வசனம் விதமாக சொல்கிறது, கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்முடனே கூட வருவோம் என்றார்கள். முதல்ல வருவோன்னு சொன்னது ஒரு ஆள் இல்லை, 2 பேருமே வருவேன்னு சொன்னதாங்க. ஆனால் ஒரு ஆளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி இல்லை, ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை. என்ன சொல்கிறா அதற்கு நகோமி, என் மக்களே நீங்கள் என்ன செய்யுங்க. இப்போ நகோமியுடைய பேச்செல்லாம் எதை வெளிப்படுத்துது, எந்த நம்பிக்கையுமே இல்லை. நானே வர வழி இல்லாமல் இந்த ஊரே சரியில்லைன்னு சொல்லி தான் எந்த ஊருக்கு வந்தேன், உங்கள் ஊருக்கு வந்தேன். சரி, அங்கேயாவது ஏதாவது ஒரு வாழ்க்கையை அமைச்சு நல்லா வாழலான்னு பார்த்தா என் புருஷனும் செத்து போயிட்டான், நான் பெற்ற பிள்ளைகளும்
செத்து போச்சு. இப்போது என்ன செய்கிறது? வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்தாச்சு, எந்த நம்பிக்கையும் இல்லை. அந்த நிலைமையில் இவ தன் மருமக்கள் மாருக்கு சொல்கிறான், நீங்கள் தயவுசெய்து போயிருங்க, உங்களுக்கு இன்னும் வாழ்க்கை இருக்குது, இன்னும் ஏஜ் இருக்குதுப்பா அப்படிங்கிறா. அப்பொழுது ரூத் 1:12 வாசிக்கிறேன், மக்களே திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனோடு இன்னும் மேல் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து, எல்லாரும் சொல்லுங்க, நம்பிக்கை எனக்கு. she lost her hope. இன்று நான் இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்கள் ஆகும் மட்டும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாதபடி நீங்கள் என்ன செய்வீர்களோ, நீ கிளவியாயிருவேங்கிறான். அது கூடாது என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு எப்படி இருக்குது, விரோதமாக இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த. அப்போ அவள் தன்னை குறித்து ஒரி பண்ணலை. எனக்கு வயசாகி போச்சு, எனக்கு என்ன, எங்கேயாவது ஒரு மூலையில் போய் இருந்துக்கிறேன், பிச்சை எடுத்து கூட சாப்பிட்டுக்கிறேன், எனக்கெல்லாம் தேவை சாப்பாடு, நான் இருந்து என்ன பிரயோஜனம், செத்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமைக்கு அவள் போயிட்டான். ஆனால் வேதத்தில் இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுதார்கள். ஓர்பாள் மாமியை முத்தமிட்டு, அவளுக்கு டக்குன்னு மனசு மாறிடுச்சு. சரி, இந்த அம்மா சொல்கிறது ஒரு வகையில் ரைட்டு தான், நம்ம எங்கே போகலான்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் அந்த ஓர்பாளை குறித்த எந்த சரித்திரமும் வேதத்தில் இடம்பெறவில்லை. ஆனால் மாமியை பிடிச்சிக்கிட்ட ரூத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், நீர் எங்கே போகிறீரோ அங்கே நான் வருவேன், உம்முடைய ஜனம் எங்களுடைய ஜனம், நீர் எங்கே சாகிறீரோ அங்கே தான் நான் சாவேன்னு சொல்லி அவள் தைரியமாய் உம்முடைய தேவன். அப்போ அவளுக்கு நகோமி ஆராதிக்கிற தேவன் ஒரு நம்பிக்கையின் தேவன் என்பதை அவள் அறிந்திருந்தா. ஒரு பிரஜாதி பெண்ணு தான். அப்போ அந்த நம்பிக்கையின் வித்து அவளுடைய இருதயத்தில் என்ன செஞ்சிருச்சுங்க, விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த நம்பிக்கையோடு கூட அவள் வர்றா. ஆனால் அவன் அந்த நம்பிக்கையினுடைய உறுதி வேதத்தில் 1:18 ரூத் 1:18 வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, அவள் தன்னோட கூட வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளிடத்தில் ஒன்றும் பேசலை. இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வந்துட்டோன்னா எது தேவைங்க, நமக்கு மன உறுதி தேவை. அப்போ அந்த மன உறுதி நடப்பில் கடைசியில் நிறையா சம்பவங்கள் நடக்குது, அதை பற்றிலாம் இப்போ பேச நமக்கு டைம் இல்லை. கடைசியில் இப்போ போவாஸ் கிட்ட சரண்டராய் வரும்போது அவள் போவாஸ் சொல்லுகிறான், அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாயிருப்பதாக. அப்போ எதுக்கு கீழே நம்ம வந்திருக்கிறோங்க, அந்த செட்டைகளுக்கு கீழே வந்திருக்கிறோம். அந்த செட்டைகளை கர்த்தர் முதல்ல விரிச்சதை யாருக்காக தான் விரிச்சார், இஸ்ரவேல் மக்களுக்காக, தம்முடைய சொந்த ஜனத்துக்காக தான் விரிச்சார். ஆனால் யார் வர்றதுக்கு அதில் என்ன காட்டலை, விருப்பம் காட்டலை. அதனால தான் எருசலேமை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுகிறார், எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளுக்குள்ளே அணைத்து கொண்டு மனமாய் உன்னை அணைத்து கொள்ள நான் எத்தனை தரமோ மனதாக இருந்தேன், உனக்கு என்ன இல்லாமல் போயிட்டு. அப்போ மனதில்லாத மக்களாய் போன அவர்கள் அந்த செட்டைகளின் மறைவிலே தங்குவதற்கு மனமற்றவர்களாய் போனாலும் ஒன்றுக்கும் உதவாத புறஜாதிகளாக இருந்த உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அந்த நம்பிக்கை கொண்டு அந்த செட்டைகளுக்குள்ளே கர்த்தர் நம்மளை அடைக்கலமாக வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த செட்டைகள், அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் என்னவாகும், கேடகமாகும். அதோடு மாத்திரமல்ல, நமக்கு நிறைவான பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையில் அந்த சிலுவை நமக்கு எதை உண்டாக்குதுங்க, ஒரு நம்பிக்கை உண்டாக்குது. அதனால தான் இந்த சிலுவை பற்றி எல்லா இடத்துலையும் பேசுகிறோம். ஆனால் பேசக்கூடாதுன்னு பிசாசு யாரோ ஓட்ட ட்ரை பண்ணுறான். மதம் மாத்திர நீ கொடுப்பா, நீ ஏதாவது செய்ப்பான்னா அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்கல்ல. 40வது சங்கீதத்தில் பக்தன் சொல்லுகிறான், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டு பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து கர்த்தர் என்ன பண்ணாருங்க, என்னை தூக்கி எடுத்து என்னை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை அவர் என்ன பண்ணார், உறுதிப்படுத்தி தமது தேவனை துதிக்கிற புதுப்பாட்டை கூட. உளையான சேத்துல மாட்டிக்கிட்டேன்னா என்னவே கிடையாதுங்க, நம்பிக்கையே இல்லை. நம்பிக்கையற்ற நிலையத்தில் அவன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு செவி கொடுத்த தெய்வம் இந்த ராத்திரி வேளை ஜீவனோடு இருக்கிறார். மனுஷன் ஏன் தன்னை மாய்த்து கொள்கிற முடிவுக்கு போகிறான் அநேக நேரங்களில். அந்த நம்பிக்கையற்ற நிலைமை வரும்போது தான் அவன் என்ன பண்ணுறான், அந்த முடிவை, அந்த தவறான முடிவை எடுக்கிறான். ஆனால் நாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல, அந்த நம்பிக்கையை தருகிறவர் நம்முடைய தேவன்.
ஒரு அருமையான சகோதரியை சில ஆண்டுகளுக்கு முன்பதாக சந்தித்தேன் சென்னையில் ஒரு கூட்டத்தில். அவர்கள் இரவு கூட்டம் முடிந்து என்னோட கொஞ்சம் நேரம் பேசி கொண்டிருந்தார்கள். அவங்க அம்மா அந்த சாட்சியெல்லாம் சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நான் நல்லா செவிலியர் பயிற்சி பெற்றேன், எனக்கு குடும்ப சூழ்நிலையில் வேலை கிடைக்கல, ஸோ ரொம்ப மனசில் ரொம்ப விரக்தி, சோர்வு, போராட்டம் வந்து நான் இருக்கக்கூடிய வேலூர் பகுதியில் எங்கள் வீட்டுக்கு பின்னால் ரயில்வே ட்ராக் போகுது. அன்றைக்கி ராத்திரி என்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன். சரி என்று சொல்லி ராத்திரியெல்லாம் எனக்கு தூக்கம் வரலை. ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் அதிகாலை நான் எந்திரிச்சிட்டேன். யாருக்குமே தெரியாமல் நான் கதவை சாத்திட்டு மெதுவாக நோக்கி அந்த ரயில்வே ட்ராக்கை நோக்கி கிட்ட போயிட்டேன். அந்த ரயில்வே ட்ராக்கில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். எது வரும்னு, ஒரு ட்ரெயின் வரும், அன்றைக்கி நம்முடைய கதையை நம்ம முடிச்சு கொள்ளலாம், இனி இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இப்படி நினைத்து கொண்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு தேவாலயத்தில் காலையில் பாட்டு போடுறாங்க. தேடுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இந்த பாட்டை கேட்ட உடனே அந்த அம்மா அப்படியே இருதயம் உடைக்கப்பட்டு ஆண்டவருக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துச்சு. கேட்கிறவனுக்கு நீர் தருவீரா, தேடுகிறவனுக்கு நீர் கண்டடைவீரா, தட்டுகிறவனுக்கு நீர் திறக்கிற தெய்வமா, இயேசுவே உம்முடைய கருத்தில் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தது. அடுத்த நாளே கர்த்தர் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை மாற்றினார். அந்த அம்மா அநேக வருஷங்கள் சவுதி அரேபியாவில் சென்று நல்ல செவிலியராக வேலை செய்து அநேக மக்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்தின ஒரு அருமையான சகோதரி. இன்றைக்கி அந்த அம்மாவுக்கு ரிட்டையர்டாகி கிட்டத்தட்ட 65-70 வயது இருக்கும். நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நம்பிக்கையை தருவது தேவனுடைய காரியம் ஒன்று தான். அப்போ அந்த கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் யாரோ ஒரு கவிஞன் எழுதின கவிதை அல்லையா, அது தெய்வத்தின் திருவசனம். இந்த வசனம் நம்பிக்கை தருகிற வசனம். இயேசுவின் இரத்தத்துக்குள் காணப்படுகிற அதே ஜீவன் எதுக்குள்ளே இருக்குதுங்க, அவருடைய ரத்தத்துக்குள், அவர் வசனத்துக்குள்ளே இருக்குதுல்ல, அந்த வார்த்தை நம்மளை சில நேரங்கள் அப்படி உயிர்ப்பித்து நிற்க வைக்கிறது. அநேக நேரங்களில் மனுஷர்கள் காலையில் இந்த செய்தியை உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து தியானம் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். ஆண்டவர் சில நல்ல தாட்ஸ் ஆண்டவர் இருதயத்தில் கொடுத்தார், அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். அநேக நேரங்களில் ஆண்டவரை எப்போ கூப்பிடுவோன்னா, நம்பிக்கைன்னு நமக்கு நம்பிக்கை இருக்கும் பாருங்க, அந்த நேரத்தில் தான் கூப்பிட்டு பழக்கம் நமக்கு இல்லையா. என்ன செஞ்சு பார்ப்போமே, யாரை கூப்பிட்டு பார்ப்போம், ஆண்டவரை கூப்பிட்டு பார்ப்போம். யார் அந்த பசங்க, கொஞ்சம் உட்கார வைங்க உள்ள. யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் வசனம் விதமாய் சொல்லுகிறது, மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ள லாசரு என்னும் ஒருவன் என்னப்பட்டிருந்தான், வியாதிப்பட்டிருந்தான். இப்போ வியாதிப்பட்டிருக்கும் போது மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஒரு ஹோப் இருக்குது. என்ன ஹோப்பு, கூப்பிட்டா அவர் வந்து என்ன பண்ணுவார், சுகமாக்குவார். நீங்கள் பாஸ்டர் எப்போ கூப்பிடுவீங்க, வியாதிப்பட்டிருக்கிற நேரம் கூப்பிடுவீங்க. டாக்டரு ரொம்ப கஷ்டங்க, மனசை திடப்படுத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டான்னு வைங்களேன், அந்த நேரம் பாஸ்டரை கூப்பிடுங்கிற மண்டை உணர்வே நமக்கு என்ன செய்யாது, வராது. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, அவன் வியாதிப்பட்டிருக்கிறான் என்கிறதை கேள்விப்பட்டு பின்னும் 2 நாள் தங்கினார். எதுக்காகனா போய் சேரட்டுன்னு. அப்போ நம்பிக்கை இருக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், வாயை திறந்து கூப்பிடுறோம். ஆனால் இப்போது மரித்து அழுது அடக்கம் பண்ணி ஒருவேளை அந்த மரண வீட்டுக்கு வந்தவங்க கூட நிறைய பேர் கிடையாது. இயேசுன்னு ஒருத்தர் வந்து அடிக்கடி சாப்பிட்டு போவார், அவர் வரலையே அப்படின்னு கூட கேட்டுருப்பாங்க. தெரிலங்க, நோயாக இருக்கும்போதே கூப்பிட்டு பார்த்தாங்க, ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டாருங்க, வரலங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டுருப்பாங்க. ஆனால் பின்னும் 2 நாள் கழித்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பெத்தானியாவுக்கு போகிறேங்கிறார். சீசர்களை யோசிச்சுருப்பாங்க, வியாதிப்பட்டப்போ கூப்பிடும் போது இவரால் என்ன பண்ண முடியல, போக முடியும், இப்போ போய் என்ன பண்ண போகிறாரு, சரி ஒரு துஷ்டி கேட்க போகிறாரு போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நமக்கு ஏன் வம்புன்னு சொல்லி பின்னாடியே வராங்க. போன உடனே இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அந்த நேரத்திலிருந்து அப்படி அவிசுவாசத்தின் வார்த்தைகள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க,
கொப்பளிச்சிக்கிட்டே இருக்குது. கல்லறையை திறங்கிறாரு, நாருமேங்கிறான். நீர் இங்கே இருந்திருந்தினாலும் என் சகோதரன் என்ன செஞ்சுருக்க மாட்டான், செத்துருக்க மாட்டான் என்ற ஆண்டவர் இந்த நிலைமையெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறாரு, நான் வேணுக்குனே தான் 2 நாள் லேட்டாக வந்தேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். நீ நம்பிக்கை உள்ள நேரத்தில் என்னை கூப்பிட்ட, ஆனால் நம்பிக்கை இல்லாத நேரத்தில் நானே வந்திருக்கிறேன். ஏன்னா உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக்கும்படி. லாசருவே வெளியே வா என்றார். மரித்து 4 நாளாகி நாறி போன லாசருவின் சரீரம் புதிய ஜீவனோடு வெளியே வந்தது. Jesus shows himself in the time of hopeless situation. நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளில் எல்லாம் அவர் நமக்கு நம்பிக்கையை காட்டுகிற தெய்வம். அப்போ அவருடைய இரத்தத்தினால், அவருடைய ஆவியினால், அவருடைய வார்த்தையினால் நமக்கு தேவன் ஒரு மேன்மையான அறிவை நமக்கு தந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த நம்பிக்கை நம்மளை ஒருபோதும் என்னப்படுத்தாது, வெட்கப்படுத்தாது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வீர். அப்போது நாம் கர்த்தருடைய வருகைக்கு முன்னான கடைசி மணி நேரத்தில் இருக்கிறோம். எல்லாமே மாறுது, கச்சா முச்சான்னு மாறுது. இப்போ இன்னும் கொஞ்சம் 2 வாரத்தில் ஒரு தேர்தலை நம்முடைய மாநிலம் சந்திக்க போகுது. யார் வந்தால் நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃப்ரிட்ஜா, 2000 8000 எது நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய நம்பிக்கையும் நல்வாழ்வையும் தீர்மானிக்கிறது அதெல்லாம் கிடையாது. அவங்க யாருன்னா வரட்டும், என்னமா பண்ணிட்டு போட்டோம், உங்களை என்னை ஆளுகை செய்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற ஆண்டவர். தம்முடைய இலவச திட்டங்களால் உன்னை வாழ வைக்கிற தெய்வம் அல்ல, தம்முடைய பொக்கிஷ சாலை திறந்து உன்னை நேர்த்தியாய் ஆசீர்வதிக்கிற தெய்வம். சாது செல்லப்பா என்கிற ஒரு தேவனுடைய மனுஷனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா ஊழியத்தில் பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஆரம்ப காலங்களில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த சூழ்நிலையில் சில நேரங்களிலே கர்த்தருடைய சமூகத்தில் அவங்க முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். ஒரு நாள் இரவு படுக்க போகிறாங்க, சாப்பாடு இல்லை, ஒரே ஒரு கிளாஸ் பால் இருக்குது. அந்த பாலில் கொஞ்சம் சர்க்கரையை கலந்து 2 குழந்தைகளுக்கும் 1/2 கிளாஸ் கொடுத்துட்டு இவங்க படுத்துட்டாங்க. ஒரு 10 மணி 11 மணி இருக்கும். யாரோ ஒருவர் தங்கள் கதவுகளை பலமாய் தட்டுகிற சப்தம் கேட்டது. எழும்பி போய் வெளியே பார்க்கிறார், யாரும் இல்லை. கதவை திறந்து யார் வந்து போனார்கள் என்பதை பார்க்கும்போது 2 தூக்கு பாத்திரங்கள் நிறைய ஏதோ வைக்கப்பட்டிருந்தது. அதை உள்ளே எடுத்துக்கொண்டு வந்தால் 2 பாத்திரங்களிலும் நன்றாக சமைக்கப்பட்ட நல்ல ஆகாரம் அதில் வைக்கப்பட்டிருந்தது. பின்பு தன் மனைவியை எழுப்பி பிள்ளைகளை எழுப்பி எல்லாரும் உட்காந்து அன்னைக்கு சாப்பிட்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்திட்டு படுத்தாங்க. யாரை செஞ்சாங்கன்னு தெரியாது. சரி, நமக்கு பாத்திரத்தை கழுவிட்டு வச்சுட்டு படுத்துட்டாங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டு. காலையில் ஒரு 10 மணிக்கு 2 பேர் வந்தாங்க. வந்து அதே கதவை தட்டினாங்க. நீங்கள் யாருன்னு கேட்டால், நாங்கள் 2 பேர் தான் உங்களுக்கு இரவு கொண்டாந்து உணவு வச்சுட்டு போனோம். எதுக்காக கொண்டாந்து வச்சுக்க? எங்கள் குடும்பத்தில் ஒரு வைபவம் நடந்துச்சு. அந்த வைபவத்தில் ஒருத்தர் சொன்னாங்க, அங்கே ஒரு ஊழியக்காரர் அவர் கொண்டு போய் கொடுங்க அப்படின்னாங்க. அதனால தான் நாங்கள் பாத்திரத்தில் போட்டு கொண்டு வந்து கொடுத்தோம். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல அவர்களுக்காக கிரியை செய்தார். பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று முகத்தை திருப்பிக் கொண்டு ஆகார் அழுது கொண்டிருக்கிறாள். ஆனால் ஒரு தூதன் வந்து ஒரு துறவை உண்டாக்கி பிள்ளையின் தாகத்தை தீர்த்து கர்த்தர் வாக்குத்தத்தத்தின் நம்பிக்கை தருகிறார். நான் இவனையும் ஆசீர்வதிப்பேன், இவனையும் பெரிய ஜாதியாக்குவேன், இவனிலிருந்தும் ராஜாக்கள் புறப்படுவார்கள். போய் உன் வீட்டில் போய் உன் புருஷன் வீட்டில் அடங்கிருன்னு சொல்லி கர்த்தர் அனுப்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வாழ்க்கையில் எந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையில்
அந்த நம்பிக்கையின் துளிரை நமக்கு தந்து நம்மளை வழிநடத்தி நம்மளை காப்பாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த சிலுவை ஒரு அற்புதமான நம்பிக்கையின் நங்கூரம். ஆகவே நீங்கள் எதை பிடிக்கிறீங்களோ இல்லை எதை பிடிச்சிக்கோங்கன்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். அந்த நங்கூரத்தை எதை பிடிச்சிக்கோங்க? உறுதியாக பிடிச்சிக்கோங்க. இல்லைங்க எங்கள் கப்பலில் பெரிய பெரிய இன்ஜின் இருக்குது, இருக்கட்டுமே. ஐயோ எங்கள் கப்பலில் வந்து டீசல் டேங்கை பார்க்கலாம், எவ்வளோ பெருசு பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஜெனரேட்டர் இருக்குது பாருங்களேன், எத்தனை ஆயிரக்கணக்கான ரூம் இருக்குது, எல்லாம் இருக்கட்டும். இப்போ அந்த கப்பலுக்கு பாதுகாப்பு எது ஒன்று தான், அந்த கயரும் கீழே இருக்கிற டங்கூரம் தான். அது இல்லைன்னா கப்பல் நிற்காது. இந்த ராத்திரி வேளையில் எத்தனை பேர் நீங்கள் நம்பிக்கையற்று வாழ்க்கையில் சோர்ந்து போய் உட்கார்ந்துருந்தாலும் உனக்காக ஒரு ஆத்தும நங்கூரம் உனக்காக காத்திருக்கிறது. அருந்து போகாத கயிறு, விட்டு போகாத கயிறு, இத்து போகாத கயிறு, உறுதியான கயிறு, நம்பி வந்து பிடிக்கிற யாவரை கரை சேர்க்க வல்லமையுடைய அந்த கயிறு, அப்படி நித்திய ராஜ்யத்தில் போய் சேர்ற வரைக்கும் அந்த கயிறு ஒரு நாளும் கைவிடாது. விட்டால் நீங்கள் தான் அந்த கயிறை விடணும், அந்த கயிறு உங்களை விடாது. அது உங்களை நிச்சயமாய் கரை சேர்க்கும். நம்பி பிடிச்சி ஏறலாம் மேலே, நம்பி பிடிச்சி மேலே ஏறக்கூடிய ஒரு வலிமையும் வல்லமையும் அந்த கயிற்றுக்கு இருக்கிறது. இந்த ராத்திரி வேளையில் அந்த ஆத்தும நங்கூரத்தை கர்த்தர் போட்டுட்டு வெளியே கயிறை விட்டு போய்க்கிறார். ஆண்டவர் சொல்றார், யாரெல்லாம் பிடிக்கிறீங்களோ வந்து பிடிச்சிக்கோங்கப்பா, நீங்கள் வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்துடுவீங்க. இந்த ராத்திரி வேளையிலே சிலுவை நமக்கு ஒரு மேலான நம்பிக்கையை தந்திருக்கிறது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் அந்த நம்பிக்கைக்குள்ளே வாழ விரும்புகிறீங்க? அப்போது நம்ம ஆண்டவர் இன்னும் அதிகமாக நெருங்கணும் பாருங்கள். வாக்குத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தையில் உண்டாகிற நம்பிக்கை எல்லாத்தையுமே மாற்றும். இப்போ பாருங்கள், இன்றைக்கி உலகத்தில் எதுக்குமே உத்தரவாதம் கிடையாது. இப்போ சமீப நாட்களாக இதில் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் நடக்கிற வேலை என்னென்னா, இன்றைக்கி வேலைக்குன்னு போகிறான், திடீர்னு நாளைக்கு போனால் என்ன இல்லை லே ஆஃப்னு சொல்கிறான். லே ஆஃப் கொடுத்து என்ன பண்ணிடுறான், வீட்டுக்கு போன்னு அனுப்பிடுறான். எதுவுமே நம்பிக்கை கிடையாது. அப்போ மனிதனுடைய வேலைக்கு உத்தரவாதம் இல்லை, வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லை, எதுக்குமே உத்தரவாதத்தை இந்த உலகம் கொடுக்க முடியாதுங்க. ஆனால் நமக்கு பாதுகாப்பின் உத்தரவாதத்தை தருகிறவர் யார் மாத்திரமே? தெய்வம். அந்த சிலுவை தந்த நம்பிக்கை தான் மெய்யான நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை. அதை பிடித்து கொண்டு ஓடுவோம். அந்த நம்பிக்கை உங்களை கடைசி வரை கரை சேர்த்து அவருடைய பிரசன்னத்தில் போகிற வரைக்கும் அது உங்களை கொண்டு போய் சேர்க்கும். அதனால தான் காலேபை குறித்து யோசுவாவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் என்ன ஆவி உள்ளவர்களாக இருந்தார்கள்? அவர்களை மாற்ற 2 பேரை ஆண்டவர் தனி ரூட்டில் கூப்பிட்டு போனாரா, இல்லை ஹெலிகாப்டரில் ஏறி வாங்க பண்ணாரா? இல்லையே, இவர்கள் நடந்து அதே ரூட்டில் தானே போனாங்க. ஆனாலும் எவ்வளவோ சூழ்நிலைகளும் கஷ்டங்களும் நெருக்கங்கள் வந்தாலும் மற்றவர்கள் முறுமுறுக்கிறார்கள், இவர்களும் அந்த நம்பிக்கையை பிடிச்சிக்கிட்டாங்க. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவன் சொல்கிறான், அன்னைக்கு எனக்கு அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கி இருக்குதுங்கிறான். அந்த நம்பிக்கை ஒரு கால் நம்மளை என்ன செய்யாதுங்க, கைவிடாது. இந்த நம்பிக்கையிலே தொடர்ந்து ஓடவும் வாழவும் கரை சேரவும் தெய்வம் உங்களுக்கு கிருபை செய்வாராக. இந்த ராத்திரி வேளையிலே நீங்கள் உங்கள் விசுவாசத்தை இன்னும் என்ன பண்ண ஆரம்பிங்க, வர்த்திக்க பண்ண ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. அதை உறுதியாக பிடிச்சிட்டிங்கன்னா இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு காட்டுகிற முக்கியத்துவத்தை கடக்கட்ட அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸியாயிரும். இல்லட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோன்னு தூக்கி எதில் வச்சுக்குவோம், தலையில் வச்சுட்டு நான் போகலன்னா, நான் பார்க்கலன்னா, நான் படிக்கலைன்னா, நான் செய்யலைன்னா, நான் ஆகலைன்னா என்ன ஆகிடும்? ஒன்றும் ஆகாது. எல்லாமே நல்லா தான் நடக்கும். காரணம் நம்முடைய நம்பிக்கை நங்கூரம். அதுதான் அவன் சொல்கிறான், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் காப்பாற்ற வல்லவர். காப்பாற்றாமல் போனாலும் அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனை தான் வந்து கணக்கிறோன்னு சொன்னான்னா, இல்லை என்ன ஆனாலும் சரி எங்களை தேவன் தப்புவிக்க வல்லவர். ஆபிரகாம் அன்றைக்கு போகும்பொழுது பிள்ளை செத்தாலும் ஜீவனோடு புறப்பட பண்ண வல்லவர். ஏனென்றால் அந்த பிள்ளையை குறித்து தான் ஆண்டவர் சொல்கிறார், இவன் மூலமாக தான் நான் எதை உண்டாக்குவேன்னாரு, சந்ததியை உண்டாக்குவேன். அப்போ இந்த பிள்ளையை அப்படியே ஒரு வேளை கொண்டுட்டாலும் கூட கர்த்தர் நிச்சயமாக என்கிட்ட என்ன தான் பண்ணி கொடுப்பாரு, உயிரோடு எழுப்பி கொடுப்பாரு. காரணம் அவர் செய்கிற செயலுக்கும் வாக்குத்தத்தத்துக்கு தேவன் ஒரு காலம் என்ன பண்ண மாட்டாருங்க, முரண்பாடான காரியங்களை செய்ய மாட்டாருங்கிறத விசுவாசித்தான். அதனால தான் அவனுக்கு என்ன பேர், விசுவாசிகளின். நான் கடந்த வாரத்தின் செய்தியில் சொன்னது போல் தேவனுடைய ராஜ்யத்தில் கர்த்தரை நம்பி வந்த உங்களுக்கு எனக்கு பிளான் பி பிளான் சிலாம் கிடையாதுங்க. ஒரே பிளான் தான், கர்த்தர் போட்ட பிளான், சூப்பர் பிளான். ஹல்லேலூயா! நம்மளை வாழ வச்சு தூக்கி நிலைநிறுத்தி கரை சேர்க்கிற ஒரு அற்புதமான பிளான். அவரையே நம்புவோம், அவர் ஒருவரையே பற்றி கொள்வோம். உங்களுக்காக செலுத்தப்பட்ட அந்த ஆத்தும நங்கூரம்
உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறது. அது திரைக்குள்ளே போய் மகா பரிசுத்த ஸ்தலம் வரை பிரவேசித்திருக்கிறது. அந்த திரைக்குள்ளே கடந்து சென்று தேவன் தந்த எல்லா ஈவுகளை பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். சிலுவை நமக்கு தந்திருக்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கையோடு வாழ தேவன் தொடர்ந்து இருக்க தேவன் கிருபை செய்வாராக என்கிற வாழ்த்துதலோடு செய்தியை நான் நிறைவு பண்ணுகிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் எழும்பி ஜெபம் பண்ணுவோம். இந்த கடைசி நாட்களில் சந்தோஷம் நம்பிக்கையுண்டு, ஆச்சரியமாம் சத்தியமாம் ராஜாதே ராஜாவார் ஆளுவார். இயேசு வருவார், சீக்கிரமாய் வருவார். அவளோடு ஏது பார்க்கிறோ காலையிலோ மாலை நேரத்திலோ வரவே வருவார் அறிவோம். மகா இரக்கம் கிருபை பரிசுத்தம் உள்ள பிதாவே, சிலுவை எங்களுக்கு தந்திருக்கிற அந்த நம்பிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். பாவத்தினாலே நம்பிக்கை இழந்த மனுக்குலத்திற்கு நம்பிக்கையை தரவே நீர் கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலம் வரை சென்று ஒரு நங்கூரத்தை போட்டு நம்பிக்கையற்றவர்கள் யாரும் கரை சேர்வதற்கான ஒரு உறுதியான நங்கூரத்தை நீர் போட்டீர் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே அந்த நங்கூரத்தின் கயிறுகள் எங்கள் கண்களுக்கு தென்பட்டதற்காக நன்றி. இன்னும் அது கண்ணுக்கு தெரியாதபடி வாழ்க்கையிலே நிலையற்று வாழ்கிற மக்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். எல்லாரும் அந்த கயிறை நங்கூரத்தை அடைகிற அந்த உன்னத இடத்திற்கு வந்து சேர நீர் கிருபை அருளும். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்ட நம்முடைய ஜனத்திற்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரை தேவனே நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் நல்ல சரீர சுகத்தை, பலத்தை, ஜீவனை நீர் தந்து நீர் காத்துக்கொள்ளும். இந்த நாளிலே கேட்ட இந்த வசனங்கள் சத்தியங்களின் மூலமாய் அவருடைய விசுவாசம் பெருகவும் கர்த்தருடைய வாழ்கிற வாழ்க்கை ஒரு நெருக்கமான வாழ்வாக அமைய ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தரும்படி நான் ஜெபம் பண்ணுகிறேன். எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். நம்பிக்கையற்று வந்த அந்த ரூத்துக்கு ஒரு நம்பிக்கையை பிறக்கச் செய்த தெய்வம் இந்த ராத்திரி வேளையில நீர் ஜீவனோடு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு உற்சாகத்தை தந்து பலத்தை தந்து விசுவாசத்தில் இன்னும் பெருகும்படி நீர் கிருபை செய்யும். உம்முடைய இரத்தத்தின் கோட்டைக்குள் எங்களை நீர் மூடி மறைத்துக் கொள்ளும். உம்முடைய அடைக்கலத்துக்குள் வந்திருக்கிற கர்த்தாவே, சத்துருவின் எந்த ஆயுதமும் எங்களையும் எங்களுக்கு உண்டானதை சேதப்படுத்தாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய வல்ல கரத்திலே நாங்கள் எங்களை முற்றிலுமாய் சமர்ப்பணம் பண்ணி ஜெபிக்கிறோம். காத்தருளும் பலப்படுத்தும் ஆசீர்வதி கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென்.